ஹல்லேலூயா. மீட்பரும் இரட்சகருமாகிய யாகுஷுவ மசிகா நாமத்தினாலே உங்களுக்கு நான் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்ளுகிறேன். நிச்சயமாகவே கடந்த காலங்களில் நம்மை கண்ணின் மணி போல அவர் பாதுகாத்தார். நம்முடைய போக்கிலும் வரத்திலும் எல்லாவற்றிலும் அவருடைய கரம் நம்மோடு கூட இருந்தது. சோ அவரை ஆராதிக்கும்படியாக நாம் இன்றைக்கு கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய ஆராதனையை கண்டிப்பாக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் இந்த நிமிஷத்தில் வந்து ஆராதிக்கிற இந்த ஆராதனையை அல்ல அவர் ஏற்றுக்கொள்வது. இந்த கடந்த நாட்கள் முழுவதுமே நாம் எப்படியாக அவருடைய காரியங்களில் செயல்பட்டோம் என்பதை வைத்துதான் அவர் அதை அங்கீகரித்துக் கொள்ளுகிறார். அவர் சகலத்தையும் அறிந்தவர். யாரும் அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மனிதர்களுக்கு முன்பாக நாம் பல வேஷங்களை போட்டுக் கொள்ளலாம், ஆனால் அவருக்கு முன்பாக அது ஒன்றும் செல்லாது. ஹல்லேலூயா. ஆகவே அவர் உள்ளபடியே நியாயம் தீர்க்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளா இருப்பதினாலே நாம் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஆம், ஏன்னா நம்முடைய தேவனிடத்தில் அநீதி இல்லை. அதே நேரத்தில் நம்முடைய தேவனிடத்திலே பாரபட்சமும் கிடையாது. அவருடைய பிள்ளைகளாக நாம் இருப்பதனால நாம் சந்தோஷப்படுகிறோம். அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த ஒவ்வொருவரையும் அவர் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கிறார். யாரையும் அவர் வெறுமையாய் அனுப்புவதில்லை. அவர் சொல்லுகிறார், யாரும் என்னிடத்திலிருந்து உங்களை பறித்து கொள்ள முடியாது அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. அப்படியாக அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாகவும் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருப்பதனால நாம் மிகவும் பாக்கியசாலிகள். இன்றைக்கும் நாம் அவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக 2 பீட்டர் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். 2 பீட்டர் chapter 1 verses 2 to 8. 2 ಪೇತ್ರನ ಪುಸ್ತಕ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 2ರಿಂದ 8 ವಚನಗಳು. ಯಾವುದೆಂದರೆ ದೇವರ ವಿಷಯವಾಗಿಯೂ ನಮ್ಮ ದೇವರಾದ ಯಾಕೋಬನ ವಿಷಯವಾಗಿಯೂ ಪರಿಜ್ಞಾನವು ನಿಮಗೆ ಉಂಟಾಗುವುದರಲ್ಲಿ ಕೃಪೆಯೂ ಶಾಂತಿಯೂ ನಿಮಗೆ ಹೆಚ್ಚಾಗಿ ದೊರೆಯಲಿ. ನಮ್ಮನ್ನು ತನ್ನ ಪ್ರಭಾವದಿಂದಲೂ ಗುಣ ಅತಿಶಯದಿಂದಲೂ ಕರೆದ ದೇವರ ವಿಷಯವಾಗಿ ಯಾಕೋಬನ ದಿವ್ಯ ಶಕ್ತಿಯು ನಮ್ಮ ಪರಿಜ್ಞಾನವನ್ನು ಕೊಟ್ಟದ್ದರಲ್ಲಿ ಜೀವಕ್ಕೂ ಭಕ್ತಿಗೂ ಬೇಕಾದುದೆಲ್ಲವೂ ದೊರೆಯುತ್ತೆಂದು ಬಲ್ಲೆವಷ್ಟೇ. ನೀವು ಲೋಕದಲ್ಲಿ ದುರಾಶೆಯನ್ನು ಉಂಟಾಗುವ ಕೆಟ್ಟತನಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು ದೈವ ಸ್ವಭಾವದಲ್ಲಿ ಪಾಲನ್ನು ಹೊಂದುವರಾಗಬೇಕೆಂಬ ಉದ್ದೇಶದಿಂದ ದೇವರು ತನ್ನ ಪ್ರಭಾವ ಗುಣ ಅತಿಶಯಗಳಿಂದ ಅಮೂಲ್ಯವಾಗಿಯೂ ಉತ್ಕೃಷ್ಟವಾಗಿಯೂ ಇರುವ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ನಮಗೆ ದಯಪಾಲಿಸಿದ್ದಾನೆ. ಈ ಕಾರಣದಿಂದಲೇ ನೀವು ಪೂರ್ಣ ಸಕ್ತ ಉಳ್ಳವರಾಗಿ ನಿಮಗಿರುವ ನಂಬಿಕೆಗೆ ಸದ್ಗುಣವನ್ನು, ಸದ್ಗುಣಕ್ಕೆ ಜ್ಞಾನವನ್ನು, ಜ್ಞಾನಕ್ಕೆ ದಯೆಯನ್ನು, ದಯೆಗೆ ತಾಳ್ಮೆಯನ್ನು, ತಾಳ್ಮೆಗೆ ಭಕ್ತಿಯನ್ನು, ಭಕ್ತಿಗೆ ಸಹೋದರ ಸ್ನೇಹವನ್ನು, ಸಹೋದರ ಸ್ನೇಹಕ್ಕೆ ಪ್ರೀತಿಯನ್ನು ಕೂಡಿಸಿರಿ. ಇವು ನಿಮ್ಮಲ್ಲಿದ್ದು ಹೆಚ್ಚುತ್ತಾ ಬಂದರೆ ನಮ್ಮ ದೇವರಾದ ಯಾಕೋಬನ ಮೆಸ್ಸಿನ ಸಂಬಂಧವಾದ ಪರಿಜ್ಞಾನವನ್ನು ಹೊಂದುವ ವಿಷಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಅಲಸ್ಯಗಾರರು, ನಿಷ್ಫಲರು ಆಗದಂತೆ ಮಾಡುತ್ತೇವೆ. ஆமென். ஹல்லேலூயா. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய யெகோவாவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. இந்த
வசனங்களை நாம் வாசித்து கொண்டு வரும் பொழுது ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾವು ಓದುತ್ತಾ ಬರುವಾಗ முதல்ல யாகுவாவும் பின்பு யாகுஷுவாவையும் அறிகிற அறிவு என்று வரும். ಇಲ್ಲಿ ಯಾಕೋಬನನ್ನು ತಿಳಿಯುವ ಹಾಗೆ ಎಂದು ಬರುತ್ತದೆ. அடுத்த 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவு என்று வரும். 3ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದುವಾಗ ನಮ್ಮನ್ನು ಕರೆದಾತನ ತಿಳುವಳಿಕೆ ಎಂಬುದಾಗಿ ಜ್ಞಾನದ ಬಗ್ಗೆ ಹೇಳುತ್ತದೆ. பின்பு 8ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோமானால் 8ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಓದುವುದಾದರೆ யாகுஷுவா மசிகாவை அறிகிற அறிவு என்று வரும். ಯಾಕೋಬನ ಮೆಸರನ್ನು ತಿಳಿಯುವ ಪರಿಜ್ಞಾನ ಎಂದು. இங்கே மூன்று இடங்களிலே அவரை அறிகிற அறிவு என்கிற விஷயம் அங்கே வருகிறது. ಈ ಮೂರು ಸ್ಥಳಗಳಲ್ಲೂ ಆತನನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವ ಪರಿಜ್ಞಾನದ ಬಗ್ಗೆ ಹೇಳುತ್ತದೆ. The knowledge of him. அப்போ முதலில் யாருடைய அறிவை பற்றி இங்கே சொல்லுகிறது? யாரை அறிகிற அறிவை பற்றி சொல்லுகிறது? ಮೊದಲನೇದಾಗಿ ಯಾರ ಬಗ್ಗೆ ತಿಳಿಯಬೇಕು ಎಂಬ ಜ್ಞಾನದ ಬಗ್ಗೆ ಹೇಳುತ್ತದೆ. தேவனையும் யாகுஷுவா மசிகாவையும் பற்றி அறிகிற அறிவு. ದೇವರನ್ನು ಯಾಕೋಬನ ಮೆಸರನ್ನು ತಿಳಿಯುವ ಪರಿಜ್ಞಾನ. அப்போ அது அப்படியே வந்து கடைசியில யாரை பற்றி அறிகிற அறிவுன்னு வருகிறது. அது ಕಡೆಯಲ್ಲಿ ಯಾರ ಬಗ್ಗೆ ತಿಳ್ಕೊಳ್ಳಬೇಕೆಂಬ ಜ್ಞಾನ ಹೇಳುತ್ತದೆ. யாகுஷுவா மசிகாவை பற்றி அறிகிற அறிவு என்று கடைசியாக வருகிறது. ಕಡೆಯಲ್ಲಿ ಯಾಕೋಬನ ಮೆಸರನ ಬಗ್ಗೆ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವ ಪರಿಜ್ಞಾನದ ಬಗ್ಗೆ ಹೇಳುತ್ತದೆ. நாம் யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் என்ன வாசித்தோம் என்று ஞாபகம் இருக்கிறதா உங்களுக்கு? ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய யாகுஷுவா மசிகாவையும் அறிவதே நித்திய ஜீவன். ಒಂದೇ ದೇವರಾಗಿರುವ ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ಕಳಿಸಿಕೊಟ್ಟಂತ ಯಾಕೋಬನ ಮೆಸರನ್ನ ತಿಳಿಯುವುದೇ ನಿತ್ಯ ಜೀವವು. அதற்கு வேற எங்கேயுமே விளக்கம் இல்லை. ಅದಕ್ಕೆ ಎಲ್ಲಿಯೂ ತಿಳುವಳಿಕೆ ಇಲ್ಲ. இந்த அறிகிற அறிவு என்பதை இப்பொழுது பேதுரு தான் இங்கே பேசுகிறார். ತಿಳುವಳಿಕೆ ಬಗ್ಗೆ ಇಲ್ಲಿ ಪೇತ್ರನೇ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. அப்போ முதலாவது அறிகிற அறிவு என்பது யாகுவாவையும் யாகுஷுவாவையும் பற்றி சொல்லுகிறார் பேதுரு. ಮೊದಲನೇದು ಜ್ಞಾನವನ್ನು ಯಾಕೋಬನ ಬಗ್ಗೆನೂ ದೇವರನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಪೇತ್ರನು ಹೇಳುತ್ತಾನೆ. பின்பு 3ஆம் வசனத்தில் வரும்போது நம்மை அழைத்தவர் என்று சொல்லுகிறார். ಮೊದಲನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬರುವಾಗ ನಮ್ಮನ್ನು ಕರೆದಾತನ ಬಗ್ಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ. நம்மை அழைத்தவர் யார்? ನಮ್ಮನ್ನು ಕರೆದಾತನು ಯಾರು? யாகுவா. நம்மை அழைத்தவர் யார்? யாகுவா தான் நம்மை அழைத்தவர். ನಮ್ಮನ್ನು ಕರೆದಾತನು ಯಾಕೋಬನೇ. சரி, அப்ப முதல்ல 2 பேரையும் சொல்லிட்டு அப்புறம் 3ஆவது வசனத்துல வரும்போது ஒருத்தரை மட்டும் சொல்றார். ಮೊದಲನೇದಾಗಿ ಇಬ್ಬರ ಬಗ್ಗೆ ಹೇಳಿ 3ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಒಬ್ಬರನ್ನು ಕುರಿತು ಮಾತ್ರ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. பின்பு 8ஆம் வசனத்துல வரும்போது யாகுஷுவா மட்டும் சொல்றார். 8ನೇ ವಾಚನದಲ್ಲಿ ಬಂದಾಗ ಯಾಕೋಬನ ಬಗ್ಗೆ ಮಾತ್ರ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. எதை நமக்கு சொல்ல விரும்புகிறார் அவர்? ಯಾವುದನ್ನು ಹೇಳಕ್ಕೆ ಆತನು ಇಷ್ಟಪಡುತ್ತಿದ್ದಾನೆ? அந்த 2 பேருமே ஒருவர் தான் என்பதை அவர் சொல்ல விரும்புகிறார். ಇಬ್ಬರು ಒಂದೇ ಎಂಬ ವಿಷಯವನ್ನು ಆತನು ಹೇಳಲು ಇಷ್ಟಪಡುತ್ತಿದ್ದಾನೆ. இதை அறிகிற அறிவு நமக்கு கிடைத்தால் ಇದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವ ಜ್ಞಾನ ನಮಗೆ ಸಿಕ್ಕೊಟ್ಟರೆ யாரிடத்தில் போக வேண்டும் என்கிறதான குழப்பம் நமக்கு வரப்போவதில்லை. ಯಾರ ಬಳಿಗೆ ಹೋಗಬೇಕು ಎಂಬ ಗೊಂದಲ ನಮಗೆ ಬರುವುದಿಲ್ಲ. யார் நம்முடைய தேவன் என்கிற குழப்பம் நமக்கு வரப்போவதில்லை. ಯಾರು ನಮ್ಮ ದೇವರು ಎಂಬ ಗೊಂದಲ ನಮಗೆ ಬರುವುದಿಲ್ಲ. என்னிடத்தில் அநேகர் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். ನನ್ನ ಬಳಿಗೆ ಅನೇಕರು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಿದ್ದಾರೆ. நான் யாகுவாவை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டுமா இல்ல யாகுஷுவாவை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டுமா? ನಾನು ಯಾಕೋಬನನ್ನು ನೋಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕಾ ಇಲ್ಲ ಯಾಕೋಬನನ್ನು ನೋಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕಾ? ஒருத்தர் ரொம்ப சீரியஸாவே கேள்வி கேட்டார். ಒಬ್ಬರು ತುಂಬಾ ದೊಡ್ಡವಾದ ಪ್ರಶ್ನೆ. அதாவது வேற ஒரு இடத்துல அவர் கேட்ட கேள்வியை என்கிட்ட கேட்கிறார். ಬೇರೆಯವರು ಆತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳಿದ ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಆತನು ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಬಂದು ಕೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. நாம ஏன் யாகுஷுவா கிட்ட ஜெபம் பண்ணணும்? ನಾವು ಏಕೆ ಯಾಕೋಬನ ಬಳಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು? அவரே பிதா கிட்ட ஜெபம் பண்றாரு. ಆತನೇ ತಂದೆಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ அப்ப ಮಾಡಬೇಕು. நாம டைரக்டா பிதா கிட்ட ஜெபம் பண்ண கூடாதா? ನಾವು ನೇರವಾಗಿ ತಂದೆಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬಹುದಲ್ಲ? அப்ப இந்த கேள்வி அவர் நிறைய பேர்கிட்ட கேட்டாராம். ಈ ಪ್ರಶ್ನೆ ಆತನು ಅನೇಕರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳಿದ್ದಾರೆ. யாருமே அவருக்கு திருப்தியான ஒரு பதில சொல்லலையா. ಆತನಿಗೆ ತೃಪ್ತಿ ಆಗುವ ಹಾಗೆ ಯಾರು ಉತ್ತರವನ್ನು ಹೇಳಲೇ ಇಲ್ಲ. இதுதான் உண்மை. அநேகரால திருப்தியான பதில் சொல்ல முடியாது. ಇದು ನಿಜ. ಅನೇಕರು ಇದಕ್ಕೆ ತೃಪ್ತಿಯಾದ ಉತ್ತರವನ್ನು ಹೇಳಲು ಆಗುವುದಿಲ್ಲ. காரணம் என்ன? அவர் கேட்டவர்கள் எல்லாம் திரித்துவக்காரர்கள். ಏಕೆಂದರೆ ಅವರು ಕೇಳಿದವರೆಲ್ಲರೂ ತ್ರಿತ್ವವನ್ನು ಹೊಂದಿದವರು. ஆகையினால திரித்துவக்காரர்களால இதற்கு சரியான பதில் சொல்ல முடியாது. ಆದ್ದರಿಂದ ತ್ರಿಯೇಕ ಹೊಂದಿದವರ ಮುಖಾಂತರ ಈ ಪ್ರಶ್ನೆಗೆ ಉತ್ತರ ಕೊಡಲು ಆಗುವುದಿಲ್ಲ. இன்றைக்கு நம்ம ஊழியம் ஆரம்பிக்கிறதுக்கே காரணமா இருந்த கேள்வி இந்த முதல் கேள்விதான்.
ನಮ್ಮ ಸಭೆ ಆರಂಭವಾಗುವುದಕ್ಕೆ ಉಂಟಾದ ಮೊದಲನೇ ಪ್ರಶ್ನೆಯೇ ಇದಾಗಿತ್ತು. சோ இந்த கேள்வியை என்கிட்ட ஒரு கேட்டவருக்கு நான் பதிலை சொன்னேன். ಈ ಪ್ರಶ್ನೆ ಒಬ್ಬರು ನನ್ನ ಬಳಿಗೆ ಕೇಳಿದರು, ನಾನು ಅವರಿಗೆ ಉತ್ತರವನ್ನು ಕೊಟ್ಟೆನು. அந்த பதிலை சொன்ன மாத்திரத்திலே, அதாவது அநேக வார்த்தைகளை விளக்கி நான் அவருக்கு இது யாரு அப்படின்னு நான் தெளிவாக அவருக்கு விளக்கினேன். ಅನೇಕ ವಾಕ್ಯಗಳ ಮುಖಾಂತರ ಆತನಿಗೆ ಇವರು ಯಾರು ಎಂಬುದನ್ನು ನಾನು ಅವರಿಗೆ ವಿವರಿಸಿ ಉತ್ತರವನ್ನು ಕೊಟ್ಟೆ. அந்த பதிலை கேட்ட உடனே நான் அறியாமல் எவ்வளவோ தூஷணமாக அவரை பேசிவிட்டேனே என்று அழுதார். ನಾನು ತಿಳಿಯದೆ ಆತನನ್ನು ಎಷ್ಟು ದೂಷಣ ಮಾಡಿದ್ದೇನೆ ಎಂಬುದು ನೆನೆಸಿಕೊಂಡು ಆತನು ಅತ್ತನು. அந்த நாளிலே அவருக்கு ஒரு மனம் திரும்புதல் உண்டாயிற்று. ಆ ದಿನದಲ್ಲಿ ಅವನ ಮನಸ್ಸನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಂಡರು. அதிலிருந்துதான் நம்முடைய இந்த ஊழியம் ஆரம்பித்தது. ಅದರ ಮುಖಾಂತರವೇ ನಮ್ಮ ಸೇವೆ ಪ್ರಾರಂಭವಾಯಿತು. ஆக இது அநேகர் கேட்கிறதான கேள்வி, அநேகர் வெளியே சொல்லாவிட்டாலும் மனதிற்குள் இருக்கிற கேள்வி. ಇದು ಅನೇಕರು ಹೊರಗಡೆ ಹೇಳದಿದ್ದರೂ ಅವರ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇರುವಂತ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯಾಗಿ ಉಳಿದಿದೆ. நான் யாகுவாவை நோக்கி ஜெபிக்க வேண்டுமா, ನಾನು ಯಾಕೋನ ನೋಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕಾ, அல்லது யாகுஷுவாவை நோக்கி ஜெபிக்க வேண்டுமா? ಅಲ್ಲದೆ ನಾನು ಯಾಕೋನ ನೋಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕಾ? சோ இது அநேகருக்கு இருக்கிறதான குழப்பம். ಇದು ಅನೇಕರಲ್ಲಿ ಇರುವಂತ ಒಂದು ಗೊಂದಲ. காரணம் என்ன? இவர்கள் இருவரும் யார் என்கிறதான சரியான ஒரு தெளிவு இல்லாததுதான். காரணவேನೆಂದರೆ ಈ ಇಬ್ಬರು ಯಾರು ಎಂದು ಸರಿಯಾದ ತಿಳುವಳಿಕೆ ಇಲ್ಲದಿದ್ದರಿಂದ. அதைத்தான் நாம் இங்கே கொஞ்சம் கவனித்து பார்த்தோமானால் பேதுரு அந்த தெளிவை கொண்டு வருகிறார். ನಾವು ಇದನ್ನು ತುಂಬಾ ಗಮನದಿಂದ ನೋಡಿದರೆ ಪೇತ್ರನು ಇದಕ್ಕೆ ಸರಿಯಾಗಿ ತಿಳುವಳಿಕೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿರುತ್ತಾರೆ. முதலில் ரெண்டு பேரையும், தேவனையும் யாகுஷுவாவையும் அறிகிற அறிவு என்று கொண்டு வருகிறார். ಮೊದಲಿನಿಂದಾಗಿ ದೇವರನ್ನು ಯಾಕೋಬನನ್ನು ತಿಳಿಯುವ ಪರಿಜ್ಞಾನದ ಬಗ್ಗೆ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. வேதம் சொல்லுகிறது தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறது. ಸತ್ಯವಿದ ಹೇಳಿದ್ದೇ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಅಶುದ್ಧದಕ್ಕಲ್ಲ ಪರಿಶುದ್ಧತೆಗೆ ಕರೆದಿರುವುದು. நம்மை அழைத்தவர் யார்? தேவன். ನಮ್ಮನ್ನು ಕರೆದಾತನು ದೇವರು. அதை 3ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். ಅದರಲ್ಲಿ 3ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ. அப்போ அந்த நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவு, ನಮ್ಮನ್ನು ಕರೆದಾತನನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತ ಜ್ಞಾನ, அதன் பின்பு 8ஆம் வசனத்தில் வரும் பொழுதுதான் யாகுஷுவா மசிகாவை அறிகிற அறிவு என்று சொல்லுகிறார். 8ನೇ ವಚನದಲ್ಲಿ ಬಂದಾಗ ಯಾಕೋಬನನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತ ಜ್ಞಾನದ ಬಗ್ಗೆ ಹೇಳುತ್ತದೆ. பேதுரு இங்க என்ன சொல்ல விரும்புகிறார்? ಪೇತ್ರನು ಏನು ಹೇಳಲು ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ? அந்த அறிகிற அறிவை நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் கொண்டு வந்தால் கடைசியில் அது யாகுஷுவா மசிகாவில் வந்து முடியும். ನೀವು ಅದನ್ನು ತಿಳುವಳಿಕೆಯನ್ನು ಹಂತವಾಗಿ ತಿಳಿದುಕೊಂಡು ಬಂದರೆ ಅದು ಯಾಕೋಬನ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅಂತ್ಯವಾಗುತ್ತದೆ. இப்ப நான் பிதாவே என்று கூப்பிட வேண்டுமானால் யாரை நோக்கி நான் பிதாவே என்று கூப்பிடுகிறேன்? ನಾನು ತಂದೆಯೇ ಎಂದು ಕರೆಯಬೇಕಾದರೆ ಯಾರನ್ನು ನೋಡಿ ನಾನು ತಂದೆ ಎಂದು ಕರೆಯುತ್ತೇನೆ. யாகுவா என்கிறதான அந்த பழைய ஏற்பாட்டு தேவனை நோக்கி நான் கூப்பிடுகிறேனா, ಯಾಕೋಬ ಎಂದು ಕರೆಯುವಾಗ ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆ ಇರುವ ದೇವರನ್ನು ನೋಡಿ ಕರೆಯುತ್ತಿದ್ದೇನಾ, அல்லது யாகுஷுவாவை நோக்கி கூப்பிடுகிறேனா? ಅಲ್ಲದೆ ನಾನು ಯಾಕೋಬನನ್ನು ನೋಡಿ ಕರೆಯುತ್ತಿದ್ದೇನಾ? அப்ப இதை பற்றியதான ஒரு தெளிவு நமக்கு இருந்தால் நம்முடைய ஜெபம், நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்கு குழப்பம் வராது. ಇದರ ಬಗ್ಗೆ ನಮಗೆ ಒಳ್ಳೆಯ ತಿಳುವಳಿಕೆ ಇದ್ದರೆ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ನಮಗೆ ಯಾವ ಗೊಂದಲವೂ ಬರುವುದಿಲ್ಲ. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கலாம். ரெவலேஷன் சாப்டர் 21 verse 7. ಪ್ರಕಟಣೆಯ ಪುಸ್ತಕ 21ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಚನ. ಜಯ ಹೊಂದುವವನು ಇವುಗಳಿಗೆ ಬಾಧ್ಯನಾಗುವನು, ನಾನು ಅವರಿಗೆ ದೇವರಾಗಿರುವೆನು, ಅವನು ನನಗೆ ಮಗನಾಗಿರುವನು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் குமாரராய் இருப்பார்கள். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ இப்போ இதுல தெளிவு வந்து விட்டதா? ಇದರಲ್ಲಿ ನಿಮಗೆ ತಿಳುವಳಿಕೆ ಬಂದಿದ್ಯಾ? இங்க யார் பிதா? ಇಲ್ಲಿ ಯಾರು ತಂದೆಯಾಗಿದ್ದಾರೆ? நாம் குமாரர்களாய் இருப்போமானால் யாகுஷுவா மசிகா நம்முடைய பிதாவா இருக்கிறார். ನಾವು ಮಗನಾಗಿದ್ದರೆ ಯಾಕೋಬ ಮೆಸ್ಸಿಯ ನಮಗೆ ತಂದೆಯಾಗಿರುತ್ತಾನೆ. இப்ப நமக்கு ரெண்டு பிதாக்கள் கிடையாது. ನಮಗೆ ಇಬ್ಬರು ತಂದೆಯರು ಅಲ್ಲ, நமக்கு ஒரே ஒரு பிதா தான் உண்டு. ನಮಗೆ ತಂದೆ ಒಬ್ಬನೇ. அவர் யாகுஷுவா மசிகா, ಆತನೇ ಯಾಕೋಬ ಮೆಸ್ಸಿಯನು, அல்லது அவர்தான் யாகுவா. ಅಲ್ಲದೆ ಆತನೇ ಯಾಕೋಬನು. யாகுவா யாகுஷுவா மசிகாவாக இந்த உலகத்தில் வந்தார். ಯಾಕೋಬ ಯಾಕೋಬ ಮೆಸ್ಸನಾಗಿ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದನು. நாம் யாரும் யாகுவாவிடத்திலே நேரடியாக போக முடியாது. ನಾವು ಯಾರು ಯಾಕೋಬನ ಬಳಿಗೆ ನಾವು ನೇರವಾಗಿ ಹೋಗಲು ಆಗುವುದಿಲ್ಲ. ஏன் அவரிடத்திலே நேரடியாக போக முடியாது? ಏಕೆ ನಾವು ಆತನ ಬಳಿಗೆ ನೇರವಾಗಿ ಹೋಗಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ? மோசேக்கு சொல்லும் பொழுது யாகுவா சொல்லுகிறார், ஒருவனும் என்னை கண்டு ஜீவனோடு இருக்க கூடாது. ಮೋಶೆಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಯಾಕೋಬ ಹೇಳುತ್ತಿದ್ದರೆ, ಯಾವನು ನನ್ನನ್ನು ಕಂಡು ಜೀವಂತವಾಗಿರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அப்போ ஏன் அவரை கண்டு ஜீவனோடு இருக்க முடியாது? ಏಕೆ ಆತನನ್ನು ನೋಡಿ ಜೀವಂತವಾಗಿ ಇರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ? ஏனெனில் நாம் பாவியான மனுஷன். ಏಕೆಂದರೆ ನಾವು ಪಾಪದಿಂದ ಹುಟ್ಟಿದಂತ ಮನುಷ್ಯರು. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று
பேதுரு இதை பேதுருதான் சொல்லுகிறார். ಪರಿಶುದ್ಧ ಇಲ್ಲದೆ ದೇವರನ್ನು ದರ್ಶನ ಮಾಡಲು ಆಗುವುದಿಲ್ಲ ಎಂದು பரிசுத்தம் இல்லையானால் அவரை தரிசிக்க முடியாது. ಪರಿಶುದ್ಧ ಇಲ್ಲದಿದ್ದರೆ ದೇವರನ್ನು ನಾವು ನೋಡಲು ಆಗುವುದಿಲ್ಲ. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? Matthew chapter 5 verse 5. ಮತ್ತಾಯನ ಪುಸ್ತಕ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಚನ. ಶಾಂತರು ಧನ್ಯರು, ಅವರು ಭೂಮಿಗೆ ಬಾಧ್ಯರಾಗುವರು. 8ಆம் வசனம், சாரி 8th verse. ನಿರ್ಮಲ ಚಿತ್ತರು ಧನ್ಯರು, ಅವರು ದೇವರನ್ನು ನೋಡುವರು. அல்லேலூயா. அல்லேலூயா. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்ப தேவனை தரிசிக்க வேண்டுமானால் நம்முடைய இருதயத்திலே சுத்தம் இருக்க வேண்டும். ನಾವು ದೇವರನ್ನು ನೋಡಬೇಕಾದರೆ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧ ಇರಬೇಕು. மனிதன் ஏன் சிலைகளை உண்டு பண்ணினான்? ಮನುಷ್ಯರು ಏಕೆ ವಿಗ್ರಹಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು? ஏனென்றால் சத்திய தேவனை அவனால் தரிசிக்க முடியவில்லை. ಏಕೆಂದರೆ ಸತ್ಯವುಳ್ಳ ದೇವನನ್ನು ಅವನು ನೋಡಲು ಆಗಲಿಲ್ಲ. அப்ப சத்தியமுள்ள தேவனை தரிசிக்க முடியவில்லை என்பதை அவனுடைய மனசாட்சி ஒத்துக்கொள்ளவில்லை. ಸತ್ಯವಂತ ದೇವನನ್ನು ನೋಡಲು ಆಗುವುದಿಲ್ಲ ಎಂಬ ಅವನ ಮನಸಾಕ್ಷಿ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. அவன் தன்னுடைய மனதை திருப்திப்படுத்துவதற்காகத்தான் சிலைகளை உண்டு பண்ணினான். ಅವನು ತನ್ನ ಮನಸ್ಸನ್ನು ತೃಪ್ತಿಪಡಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಆತನ ವಿಗ್ರಹಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು. இப்படித்தான் தேவன் இருக்கும் என்று சொல்லி அவன் ஆரம்பத்திலிருந்தே அவன் பொய்களை சொல்லிக் கொண்டு வருகிறான். ದೇವರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಇರಬಹುದು ಎಂದು ಆರಂಭದಿಂದಲೇ ಅವನು ಸುಳ್ಳನ್ನು ಹೇಳಿಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾನೆ. ஆனால் அங்கே யாகுவா மோசேயிடத்தில் என்ன சொன்னார்? ಆದರೆ ಯಾಕೋಬ ಮೋಶೆಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಏನನ್ನು ಹೇಳಿದನು? ஒருவனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க முடியாது என்று சொன்னார். ಯಾರು ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಜೀವಂತವಾಗಿ ಇರಲು ಆಗುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದನು. அவர் அவ்வளவு கொடூரமானவரா? ಅವರು ಅಷ್ಟು ಕಠಿಣವಾದವರ? ஏன் அவரை பார்க்க முடியாது? ಏಕೆ ಆತನು ನೋಡಲು ಆಗುವುದಿಲ್ಲ? காரணம் இதுதான். ಕಾರಣ ಇದುವೇ. பரிசுத்தம் இல்லாமல் யாரும் அவரை தரிசிக்க முடியாது. ಪರಿಶುದ್ಧ ಇಲ್ಲದೆ ಯಾರು ದೇವರನ್ನು ನೋಡಲು ಆಗುವುದಿಲ್ಲ. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ನಿರ್ಮಲ ಚಿತ್ತರು ದೇವರನ್ನು ನೋಡುವರು. ஆக எந்த மனுஷனிடத்திலும் அந்த பரிசுத்தம், தேவனை தரிசிக்கும் வண்ணமுள்ள பரிசுத்தம் இல்லாததுனால அவர்களால் தேவனை காண முடியவில்லை. ಮನುಷ್ಯರ ಹೃದಯದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧ ಇಲ್ಲದೆ ಕಾರಣ ಅವರು ದೇವರನ್ನು ನೋಡಲು ಆಗಲಿಲ್ಲ. ஆகையால் தான் நாம் யாகுவாவை நேரடியாக நாம் தொடர்பு கொள்ள முடியாது. ಆದ್ದರಿಂದ ನಾವು ನೇರವಾಗಿ ಯಾಕೋಬನನ್ನು ನಾವು ಸಂಪರ್ಕಿಸಲು ಆಗುವುದಿಲ್ಲ. ஒரு முறை தேவன் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு தரிசனம் கொடுத்தார். ಒಂದು ದಿನ ಯಾಕೋಬ ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿಗೆ ಆತನು ದರ್ಶನವನ್ನು ಕೊಟ್ಟನು. அப்ப அந்த தரிசனத்தை பெற்ற ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொன்னார்? ಆ ದರ್ಶನವನ್ನು ಪಡೆದುಕೊಂಡಂತ ಯೆಶಾಯ ಏನನ್ನು ಹೇಳಿದನು? ஐயோ, நான் அதமானேன், ஜீவனுள்ள தேவனுடைய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று சொன்னார். ಅಯ್ಯೋ, ನಾನು ಹಾಳಾದನಲ್ಲ, ಜೀವಂತ ಉಳ್ಳ ದೇವರನ್ನು ನನ್ನ ಕಣ್ಣಿಂದ ನಾನು ನೋಡಿದ್ದೇನೆ. அதமானேன்னா நான் அழிந்து போவேன் என்று அர்த்தம். ನಾನು ನಾಶವಾದನೆ. ஹல்லேலூயா. வாசிங்க இந்த வசனத்தை. ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಚನ. ಆಗ ನಾನು, ಅಯ್ಯೋ, ನನ್ನ ಗತಿಯನ್ನು ಏನು ಹೇಳಲಿ, ನಾಶವಾದನಲ್ಲ, ನಾನು ಹೊಲಸು ತುಟಿಯವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಾಸಿಸುವವನು ಇಂಥ ನನ್ನ ಕಣ್ಣುಗಳು ರಾಜಾದಿ ರಾಜನನ್ನು, ಸೇನಾಧೀಶ್ವರ ಯಾಕೋಬನನ್ನು ಕಂಡವು ಎಂದು ಕೂಗಿ ಹೇಳಲು. ஹல்லேலூயா. சேனைகளின் தேவனாகிய யாகுவாவை என் கண்கள் கண்டதே. கண்டா கண்டுட்டு போ, கண்டா கண்டுட்டு போ, அப்படித்தானே இருக்கணும். ஆனா அவர் என்ன சொல்றாரு? நான் அவரை பார்த்தேன், ஆகையினால நான் கண்டிப்பாக அழிந்து போவேன். ನಾನು ಆತನನ್ನು ನೋಡಿದ್ದೇನಲ್ಲ, ನಾನು ನಾಶವಾಗುತ್ತೇನೆ. ஒருவேளை இந்த நிமிஷத்துல நான் அழிந்து போகலாம், ಒಂದು ಕ್ಷಣದಲ್ಲಿ ಈ ಕ್ಷಣದಲ್ಲಿ ನಾನು ನಾಶವಾಗಬಹುದು, அல்லது இந்த நாளிலே நான் அழிந்து போகலாம், ಅಲ್ಲದೆ ಈ ದಿನದೊಳಗೆ ನಾನು ನಾಶವಾಗಬಹುದು, அல்லது இன்னும் 1-2 நாட்களிலே நான் அழிந்து போகலாம். ಅಲ್ಲದೆ ಇನ್ನು 2-3 ದಿನದಲ್ಲಿ ನಾಶವಾಗಬಹುದು. தெரியாது எனக்கு. ಆದರೆ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா நான் எப்படிப்பட்டவன்? ಆದರೆ ನಾನು ಎಂತವನು? நான் அசுத்த உதடுகள் உள்ள ஜனம், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், ನಾನು ಹೊಲಸು ತುಟಿಯವನು, அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் மத்தியிலே நான் வாசம் செய்கிறேன். ಹೊಲಸು ತುಟಿಯವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾನು ವಾಸಿಸುತ್ತಿದ್ದೇನೆ. அதாவது நான் பரிசுத்தமாக இல்லை, ನಾನು ಪರಿಶುದ್ಧವಂತನಾಗಿಲ್ಲ. ஆனால் பரிசுத்தரை நான் தரிசித்ததினாலே நான் மரித்து போவேன் ಆದುದರಿಂದ ಪರಿಶುದ್ಧವಂತನನ್ನು ನೋಡಿದ್ದರಿಂದ ನಾನು ಮರಣ ಹೊಂದುತ್ತೇನೆ என்று அவன் தன்னுடைய இருதயத்தில் அவன் புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது ಎಂಬುದಾಗಿ ಅವನು ಅವನ ಅಂತರಂಗದಲ್ಲಿ
தேவன் அவனை பரிசுத்தமாக்குகிறார். ದೇವರು ಆತನನ್ನು ಪರಿಶುದ್ಧಪಡಿಸುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏன்னா அவருடைய ரூல்ஸ மாற்ற முடியாது. ಏಕೆಂದರೆ ಅವನು ಆತನ ರೂಲ್ಸ್ ಅನ್ನು ಆತನು ಬದಲಾಯಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அப்போ அந்த ரூல்ஸ்க்கு ஏற்ற வண்ணமாக அவனை பரிசுத்தனாக மாற்ற முடியும். ಆ ರೂಲ್ಸ್ ಗೆ ತಕ್ಕಂತೆ ಆತನನ್ನು ಪರಿಶುದ್ಧವಂತನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಬಹುದು. அப்படித்தான் மோசேயும் அவர் மாற்றி மோசேக்கு தரிசனம் கொடுத்தார். ಮೋಶೆಯನ್ನು ಅದೇ ರೀತಿ ಆತನು ಮಾರ್ಪಡಿಸಿ ಮೋಶೆಗೆ ಆತನು ದರ್ಶನವನ್ನು ಕೊಟ್ಟನು. இங்கு ஏசாயாவை மாற்றி அவனுக்கு தரிசனம் கொடுத்தார். ಯೆಶಾಯವನ್ನು ಬದಲಾಯಿಸಿ ಆತನಿಗೆ ದರ್ಶನವನ್ನು ಕೊಟ್ಟನು. பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவையும் இப்படித்தான் மாற்றி அவருக்கும் தரிசனம் கொடுத்தார். ಪ್ರಧಾನ ಯಾಜಕನಾದ ಯೋಷುವನನ್ನು ಆತನು ಬದಲಾಯಿಸಿ ಆತನಿಗೆ ದರ್ಶನವನ್ನು ಕೊಟ್ಟನು. ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் யாரும் அவரை தரிசிக்க முடியாது. ಏಕೆಂದರೆ ಪರಿಶುದ್ಧ ಇಲ್ಲದೆ ಯಾರು ಆತನನ್ನು ನೋಡಲು ಆಗುವುದಿಲ್ಲ. இப்ப நாம் யாராகிலும் சொல்ல முடியுமா, தேவனை தரிசிப்பதற்கு எனக்கு முழு பரிசுத்தம் இருக்கிறது, ஆகையால எனக்கு முழு அதிகாரமும் இருக்கிறது என்று யாராகிலும் சொல்ல முடியுமா? ನಮ್ಮಲ್ಲಿ ಯಾರಾದರೂ ಹೇಳಬಹುದಾ, ನಾನು ಪೂರ್ತಿ ಪರಿಶುದ್ಧವಂತನಾಗಿದ್ದೇನೆ, ನಾನು ದೇವರನ್ನು ದರ್ಶನ ಮಾಡಬಹುದು ಎಂಬುದಾಗಿ? ஏனென்றால் நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாதது. ಏಕೆಂದರೆ ನಾವು ಮನಸ್ಸಿನ ಆಲೋಚನೆಗಳು ತುಂಬಾ ದುರಾಲೋಚನೆಗಳಾಗಿವೆ. நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை மாத்திரம் வெளியே கேட்க கூடுமானால் எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்க. ನಮ್ಮ ಹೃದಯದ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ಹೊರಗೆ ಕೇಳಿಸಿದರೆ ಹೇಗೆ ಇರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿರಿ. அல்லது நம்முடைய சிந்தனைகள் இந்த டிவி ஸ்கிரீன்ல வருமானா எப்படி இருக்கும்? ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನ ಯೋಚನೆ ಈ ಟಿವಿನಲ್ಲಿ ಬರುವುದಾದರೆ ಹೇಗೆ ಇರುತ್ತದೆ? யாராலும் சகிக்க முடியுமா? ಯಾರಿಂದಲೂ ಸಹಿಸಲು ಆಗುತ್ತದಾ? அப்படி இருக்கிற சூழ்நிலையிலே நாம் எப்படி தேவனை தரிசிக்க முடியும்? ನಾವು ಅಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇರುವಾಗ ನಾವು ದೇವರನ್ನು ಹೇಗೆ ನೋಡಲು ಸಾಧ್ಯ? நாம் தேவனை அந்த வழியிலே தரிசிக்கவே முடியாது. ನಾವು ದೇವರನ್ನು ಆ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ದರ್ಶನ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವೇ அந்த ಇಲ್ಲ. தேவனிடத்திலே நாம் கடந்து போகவும் முடியாது. ನಾವು ದೇವರ ಸಮೀಪಕ್ಕೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஒரே ஒரு வழிதான் உண்டு. ಒಂದೇ ಒಂದು ಮಾರ್ಗ ಇದೆ. யாகுஷுவ மசீஹா மூலமாக நாம் போக முடியும். ಯಾಕೋಬ ಮೆಸ್ಸಿನ ಮುಖಾಂತರ ನಾವು ಹೋಗಲು ಸಾಧ್ಯ. யாகுஷுவ மசீஹாவுக்குள் நம்மை மறைத்து கொண்டு ಯಾಕೋಬ ಮೆಸ್ಸಿನಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಮರೆಮಾಚಿಕೊಂಡು நம்முடைய சத்தத்தை நாம் கேட்க பண்ணும் பொழுது ನಮ್ಮ ಶಬ್ದವನ್ನು ನಾವು ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ அவர் நம்முடைய சொந்த குரலை அல்ல, ಅವರು ನಮ್ಮ ಸ್ವಂತ ಸ್ವರದಿಂದ ಅಲ್ಲ, தன்னுடைய சொந்த குமாரனின் குரலை அவர் கேட்கிறார். ಆತನು ತಮ್ಮ ಸ್ವಂತ ಮಗನ ಸ್ವರವನ್ನು ಕೇಳಿಸುತ್ತಾನೆ. அந்த சத்தத்திற்கு அவர் செவி கொடுக்கிறார். ಆ ಸ್ವರಕ್ಕೆ ಆತನು ತನ್ನ ಕಿವಿಯನ್ನು ಆಲಿಸುತ್ತಾನೆ. ஆகையினால தான் யாகுஷுவ சொன்னார், என் நாமத்தினாலே ಆದ್ದರಿಂದ ಯಾಕೋಬನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, ನನ್ನ ನಾಮದಿಂದ பிதாவினிடத்தில் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ ತಂದೆಯ ಬಳಿಯಲ್ಲಿ ನೀವು ಯಾವುದನ್ನು ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೀರೋ அதில் பிதாவில் குமாரன் மகிமைப்படும்படியாக ತಂದೆಯಲ್ಲಿ ಮಗನು ಮಹಿಮೆ ಹೊಂದುವ ಪ್ರಕಾರ அதை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ಅದನ್ನು ಆತನು ನಿಮಗೆ ಅನುಗ್ರಹಿಸುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆக பிதாதான், அவர்தான் பிதா, ಆತನೇ ತಂದೆ, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ಅದರಲ್ಲಿ ಯಾವ ಸಂದೇಹವೂ ಇಲ್ಲ. ஆனா பின்னாளிலே அவர் வந்து யாகுஷுவ மசீஹாதான் அந்த பிதா என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். ಮುಂದಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಆತನೇ ಬಂದು ಯಾಕೋಬ ಮೆಸ್ಸಿನೇ ಆ ತಂದೆ ಎಂದು ಎಲ್ಲರಿಗೂ ಆತನೇ ಪ್ರಕಟಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. இதை அறிவதுதான் நமக்கு நித்திய ஜீவன். ಇದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದೇ ನಮಗೆ ನಿತ್ಯ ಜೀವ. இப்போ நாம் யாரிடத்தில் ஜெபிக்க வேண்டும், எந்த நாமத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று செய்யும் பொழுது நம்முடைய ஜெபத்திலே குழப்பமே இல்லை. ನಾವು ಯಾರ ಬಳಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು, ಯಾವ ನಾಮದಲ್ಲಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು ಎಂಬುದರಲ್ಲಿ ನಮಗೆ ಯಾವ ಗೊಂದಲವೂ ಇಲ್ಲ. அப்ப இதை அவரை பற்றி அறிகிற அறிவு நமக்கு வந்தால்தான் இந்த தெளிவு நமக்கு கிடைக்கும். ಆತನ ಬಗ್ಗೆ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವ ಪರಿಜ್ಞಾನ ಬಂದರೆ ಮಾತ್ರ ನಮಗೆ ಇದರಲ್ಲಿ ನಮಗೆ ಸಿಗುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ யாகுஷுவா அன்றைக்கு ஜெபித்ததான அந்த ஜெபத்திற்குள்ள பதிலை தான் பேதுரு இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். ಯಾಕೋಬ ಆ ದಿನದಲ್ಲಿ ಮಾಡಿದಂತ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಉತ್ತರನೇ ಪೇತ್ರನು ನಮಗೆ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. ஆகையினால்தான் ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் பொழுது தேவனையும் யாகுஷுவாவையும் அறிகிற அறிவு என்று ஆரம்பிக்கிறார். ಆದ್ದರಿಂದಲೇ ಆರಂಭದಲ್ಲಿ ಆತನು ಪ್ರಾರಂಭಿಸುವಾಗ ದೇವರನ್ನು ಯಾಕೋಬನನ್ನು ತಿಳಿಯುವುದು ಎಂಬುದಾಗಿ, பின்பு நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவு, ಮತ್ತೆ ನಮ್ಮನ್ನು ಕರೆದಾತನ ಬಗ್ಗೆ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದು, முடிவிலே யாகுஷுவா மசீஹாவை அறிகிற அறிவு என்று முடிக்கிறார். ಅಂತ್ಯದಲ್ಲಿ ಯಾಕೋಬನನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವ ತಿಳುವಳಿಕೆ ಎಂದು ಮುಗಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. அப்ப யாகுஷுவா மசீஹாவை அறிகிற அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், ಯಾಕೋಬ ಮೆಸ್ಸಿನನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವ ಜ್ಞಾನವನ್ನು ನಾವು ಪಡೆದುಕೊಂಡರೆ, அல்லது இந்த மூன்று அறிகிற அறிவுகளையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், ಈ ಮೂರು ವಿಧವಾದ ಪರಿಜ್ಞಾನವನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಂಡರೆ, ஏதோ படித்து பட்டம் பெறுவதன் மூலமாகவோ ನಾವು ಓದಿ ಇದರಿಂದ ನಾವು ಪಡೆದುಕೊಂಡಿದ್ದರಿಂದ ಅಲ್ಲ, அல்லது வேதத்தை பலமுறை படித்து நீங்கள் ஆராய்ச்சி செய்வதன் மூலமாகவோ ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದಿ ಅನೇಕ ಸಲ ನೀವು ಸಂಶೋಧನೆ ಮಾಡಿದ್ದರಿಂದ
ಅಲ್ಲ, இந்த அறிவை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ಈ ಜ್ಞಾನವನ್ನು ನಾವು ಪಡೆದುಕೊಳ್ಳಲು இப்ப ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இன்றைக்கு நமக்கு சொல்லப்படுகிற செய்தி என்ன? ಈ ದಿನದಲ್ಲಿ ನಮಗೆ ಆತನು ಹೇಳುವಂತ ಸಂದೇಶವಾದರೂ ಏನು? இந்த அறிவை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? ಈ ಪರಿಜ್ಞಾನವನ್ನು ನೀವು ಹೇಗೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಿರಿ? பேதுரு அதை எழுதுவதின் நோக்கமே நாம் இந்த அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். ಪೇತ್ರನು ಇದನ್ನು ಬರೆಯುವುದಕ್ಕೆ ನಾವು ಈ ಪರಿಜ್ಞಾನ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೋಸ್ಕರವೇ. ஏனென்றால் இதை அறிந்தால்தான் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். ಏಕೆಂದರೆ ಇದನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡರೆ ಮಾತ್ರ ನಾವು ನಿತ್ಯ ಜೀವನ ಹೊಂದಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ. சோ இதற்காக அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்று பாருங்கள். ಇದಕ್ಕೋಸ್ಕರ ಆತನು ಏನನ್ನು ಹೇಳಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿರಿ. நம்மை குறித்து ஒரு விஷயத்தை அவர் அங்கே சொல்லுகிறார். ನಮ್ಮ ಬಗ್ಗೆ ಆತನು ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಅಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. 4ஆம் வசனம், 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எதனால நமக்கு இந்த இது அளிக்கப்பட்டிருக்கிறது? ಯಾವುದರಿಂದ ನಮಗೆ ಇದು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ? அதாவது அவரை அறிகிற அறிவு நமக்கு எதனால அளிக்கப்பட்டிருக்கிறது? ಆತನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತ ಪರಿಕ್ರಮ ನಮಗೆ ಯಾವುದರ ಮುಖಾಂತರ ಸಿಕ್ಕಿದೆ? இந்த உலகத்தில் இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு நம்மை தப்ப வைத்து, ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವಂತ ದುರಾಶೆಗೆ ಉಂಟಾಗುವ ಕೆಟ್ಟತನದಿಂದ ನಮ್ಮನ್ನು ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು தேவனுடைய திவ்ய சுபாவம்னு தமிழ்ல போட்டிருக்குது. திவ்யன்னா பயப்படாதீங்க, அது வேற ஒண்ணும் இல்ல, தேவன் அப்படிங்கறதுதான் திவ்யன்னு அங்க வருது. திவ்ய சுபாவம் என்றால் தேவனுடைய சுபாவம். ದೈವ ಸ್ವಭಾವದಲ್ಲಿ, அப்ப தேவ சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக நாம் மாறும் பொருட்டு ಪಾಲು ಹೊಂದುವವರಾಗುವ ಉದ್ದೇಶದಿಂದ அநேக வாக்குத்தத்தங்களை அவர் நமக்கு தந்திருக்கிறார். ಅನೇಕ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ಆತ ನಮಗೆ ದಯಪಾಲಿಸಿದ್ದಾನೆ. இவைகளெல்லாம் நமக்கு தந்திருக்கிறபடினாலே ಇವುಗಳೆಲ್ಲವನ್ನು ಆತನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದರಿಂದ அதை உணர்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் என்ன செய்ய வேண்டும்? ಅದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತಹ ಪ್ರತಿಯೊಂದು ಆತ್ಮ ಏನು ಮಾಡಬೇಕು? முதலாவது அதை உணர வேண்டும். ಮೊದಲನೇದಾಗಿ ಅದನ್ನು ನಾವು ಗ್ರಹಿಸಬೇಕು. முதலாவது என்ன செய்ய வேண்டும்? தேவன் இந்த உலகத்தினுடைய இச்சைகளுக்கு, அந்த இச்சையினால் உண்டான கேட்டுக்கு என்னை தப்ப வைத்திருக்கிறார் அப்படிங்கறத முதலாவது நாம் உணர வேண்டும். ಲೋಕದಲ್ಲಿ ದುರಾಶೆಗೆ ಉಂಟಾಗುವ ಕೆಟ್ಟತನದಿಂದ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ತಪ್ಪಿಸಿದ್ದಾನೆ ಎಂಬುದನ್ನು ನಾವು ಗ್ರಹಿಸಿಕೊಂಡು உணர்ந்து கொண்டு அதை விசுவாசிக்க வேண்டும். ಅದನ್ನು ನಾವು ನಂಬಬೇಕು. இனி நான் பாவி அல்ல, ಇನ್ನು ಮೇಲೆ ನಾನು ಪಾಪಿ ಅಲ್ಲ, ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ என்ற ஒரு உணர்வு நமக்குள்ளே கடந்து வர வேண்டும். ಎಂಬುವಂತ ಒಂದು ಭಾವನೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಬರಬೇಕು. அந்த சுபாவம் நமக்குள் வந்த பிறகு ಆ ಸ್ವಭಾವ ನಮ್ಮಲ್ಲಿ ಬಂದ ಮೇಲೆ நாம் என்ன செய்ய வேண்டும்? ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? 5ஆம் வசனத்தில் இப்படி ஆரம்பிக்கிறார். 5ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ಈ ಕಾರಣದಿಂದಲೇ ನೀವು ಪೂರ್ಣ ಆಸಕ್ತ உள்ளவராಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப ஜாக்கிரதை என்பது நம் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஒன்றாய் இருக்கிறது. ನಮ್ಮ ಎಚ್ಚರಿಕೆ ಎಂಬುದು ನಾವು ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಬೇಕಾಗಿರುವುದಾಗಿದೆ. எச்சரிக்கை என்பது எவ்வளவு நேரத்துக்கு இருக்க வேண்டும்? ಎಚ್ಚರಿಕೆ ಎಲ್ಲಿಯ ತನಕ ಇರಬೇಕು? சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் ಸಭೆಗೆ ಬರುವಾಗ ಮಾತ್ರ, இல்ல ஜெபிக்கும் போது மட்டும், ಇಲ್ಲ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಮಾತ್ರ, இல்ல விசுவாசிகளை பார்க்கும்போது மட்டும். ಇಲ್ಲ ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ So, இந்த ஜாக்கிரதை எப்படி எவ்வளவு தூரம் இருக்க வேண்டும்? ಈ ಎಚ್ಚರಿಕೆ ಎಲ್ಲಿ ಎಲ್ಲಿಯ ತನಕ ಇರಬೇಕು? உங்களுக்கு ஒன்று தெரிய வேண்டும். ನಿಮಗೆ ಒಂದು ತಿಳಿದಿರಬೇಕು. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இதே ஜாக்கிரதையை வித்தியாசமாக சொல்லுகிறார். இதை பேதுரு தான் சொல்லுகிறார். 1 ಪೇತ್ರನ ಪುಸ್ತಕ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಚನ, ಸ್ವಸ್ಥ ಚಿತ್ತರಾಗಿರಿ, ಎಚ್ಚರವಾಗಿರಿ, ನಿಮ್ಮ ವಿರೋಧಿಯಾಗಿರುವ ಸೈತಾನನು ಗರ್ಜಿಸುವ ಸಿಂಹೋಪಾದಿಯಾಗಿ ಯಾರನ್ನು ನುಂಗಲಿ ಎಂದು ಹುಡುಕುತ್ತಾ ತಿರುಗುತ್ತಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தெளிந்து புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்ப ஜாக்கிரதை என்றால் 24 ஹவர்ஸும் நம்ம இப்படித்தான் இருக்கணும். ஜாக்கிரதை, நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அடியிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜாக்கிரதை இருக்க வேண்டும். ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಇರುವಂತ ಪ್ರತಿಯೊಂದು ಹೆಜ್ಜೆಯಲ್ಲೂ ನಾವು ತುಂಬಾ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರಬೇಕು.
சில சமயங்களிலே மழை பெய்திருந்த இடங்களிலே ஈரமா இருக்கும்போது அங்கே சேரும் சகதியா இருந்தால் அந்த இடத்தில் நாம் நடந்து போக வேண்டுமானால் நல்ல தரையில நடப்பது போல அங்கே நடப்போமா? ಮಳೆ ಬಂದು ಕೆಸರು ತುಂಬಿರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವು ಬಂದು ಅಲ್ಲಿ ಸಾಧಾರಣವಾದ ನೆಲದಲ್ಲಿ ನಡೆಯುವ ಹಾಗೆ ನಡೆಯುತ್ತೇವೆ. எப்படி நடப்பாங்க? ஏன்னா வழிக்கு விழுந்து விடக் கூடாது என்பதற்காக ஒவ்வொரு ஸ்டெப் என்ன செய்வோம்? பார்த்து பார்த்து நாம் எடுத்து வைப்போம். ನಾವು ಜಾರಿ ಕೆಳಗೆ ಬೀಳದ ಹಾಗೆ ಪ್ರತಿಯೊಂದು ಹೆಜ್ಜೆಯನ್ನು ತುಂಬಾ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ನಾವು ಬಿಡುತ್ತೇವೆ. இந்த உலகம் என்பது சேரும் சகதியும் நிறைந்ததாகத்தான் இருக்கிறது. ಏಕೆಂದರೆ ಈ ಲೋಕವು ಕೆಸರಿಂದ ತುಂಬಿದಂತಾಗಿದೆ. அப்ப எந்த நிமிஷத்திலும் நாம் இந்த உலகத்தில் வழிக்கு விட வாய்ப்பு இருக்கிறது. ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿ ಬೇಕಾದರೂ ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಕೆಸರಿಗೆ ನಾವು ಜಾರಿ எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் பிசாசானவன் நம்மை அட்டாக் பண்ணுவான். ಯಾವ ರೂಪದಲ್ಲಿ ಬೇಕಾದರೂ ಸೈತಾನನು ನಮ್ಮನ್ನು ಬಂದು அநேக முறைகளிலே அவன் நமக்கு நன்மை செய்கிறவன் என்பது போல் வந்துதான் நம்மை மோசம் போக்குவான். ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ಆತ ನಮಗೆ ಒಳ್ಳೆಯದು ಮಾಡುವ ಹಾಗೆ ನಮ್ಮನ್ನು ಮೋಸಕ್ಕೆ ಒಳಪಡಿಸುತ್ತಾನೆ. ஆரம்பத்தில் ஏவாளை வழிக்கு விழச் செய்தவன், ಆರಂಭದಲ್ಲಿ ಅವಳನ್ನು ಅವನು ಜಾರಿ ಕೆಳಗೆ ಬೀಳಲು ಮಾಡಿದವನು, அவன் ஏவாளுக்கு நன்மை செய்கிறவன் தான் என்று அவளை நம்ப வைத்தான். ಆ ಏವಾಳಿಗೆ ಸೈತಾನ ಒಳ್ಳೆಯದು ಮಾಡುವ ಹಾಗೆ ಆಕೆಗೆ ತೋಚಿತ್ತು. அவன் தன்னை நல்லவன் என்று காட்டிக்கொண்டான். ಅಲ್ಲಿ ಆತನು ತನ್ನನ್ನು ಒಳ್ಳೆಯವನಾಗಿ ஏவாளின் மேல் மிகவும் அக்கறை உள்ளவன் போல் காட்டிக்கொண்டான். ಅವನು ಅವಳ ಮೇಲೆ ತುಂಬಾ ಪ್ರೀತಿ ಕನಿಕರ உள்ளவனாಗಿ ತೋರ್ಪಡಿಸಿದನು. பிசாசு என்பவன் 2 கொம்பு வச்சிட்டு கருப்பு துணியெல்லாம் போட்டு மூடிக்கிட்டு வருவான்னு சொல்லி எதிர்பார்த்தீங்கன்னா அப்படி வரமாட்டான். ಸೈತಾನನು ಕಪ್ಪು ಬಣ್ಣದಿಂದ 2 ಕೊಂಬುಗಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಬರುತ್ತಾನೆ ಎಂದು ತಿಳಿಸಿಕೊಳ್ಳಬೇಡಿ. அவன் நம்மை மோசம் போக்குவான். ಆತನು ನಮ್ಮನ್ನು ಮೋಸಗೊಳಿಸುತ್ತಾನೆ. அப்ப அவன் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ரூபத்தில் வந்துதான் நமக்கு பிரியமான வார்த்தைகளை அவன் பேசி நம்மை மோசம் போக்குவான். ಅವನು ಒಳ್ಳೆ ಅಂದವಾದ ರೂಪದ ಮುಖಾಂತರ ಬಂದು ಪ್ರಿಯವಾದ ಮಾತುಗಳನ್ನು ಮಾತನಾಡಿ ನಮ್ಮನ್ನು ಮೋಸಗೊಳಿಸುತ್ತಾನೆ. அப்ப நாம் ஜாக்கிரதையா இல்லாவிட்டால், ನಾವು ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇಲ್ಲದಿದ್ದರೆ எந்த நிமிஷத்திலும் அவனுடைய தந்திரங்களுக்கு நாம் இரையாகி விடுவோம். ಯಾವ ನಿಮಿಷದಲ್ಲಿ ಬೇಕಾದರೂ ಆತನ ಕುತಂತ್ರಗಳಿಗೆ ನಾವು ತುತ್ತಾಗುತ್ತೇವೆ. ஏனெனில் அவன் எந்த ரூபத்தில் வருவான் என்று நமக்கு தெரியாது. ಏಕೆಂದರೆ ಅವನು ಯಾವ ರೂಪದಲ್ಲಿ ಬರುತ್ತಾನೋ ನಮಗೆ ಗೊತ್ತಾಗುವುದಿಲ್ಲ. நாம் ஜாக்கிரதையா இருந்தால் ನಾವು ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇದ್ದರೆ அவன் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வரட்டும், ಅವನು ಯಾವ ರೂಪದಲ್ಲಿ ಬೇಕಾದರೂ ಬರಲಿ, நான் அவனை நிச்சயமாக எதிர்கொள்ளுவேன். ಅವನನ್ನು ಖಂಡಿತವಾಗಲೂ ಎದುರಿಸುತ್ತೇನೆ. ஏன்னா அந்த இடத்துல தேவன் நமக்கு உதவி செய்வார் என்று சொல்லவில்லை. ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂದು ಹೇಳಲಿಲ್ಲ. நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள், விழித்திருங்கள் என்றுதான் வசனம் சொல்லுகிறது. ನೀವು ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಸ್ವಚಿತರಾಗಿರಿ ಎಂದು ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. ஏன்னா சாத்தானுடைய சோதனைக்கு தப்பும்படி தேவன் நமக்கு உதவி செய்வார் என்று நாம் சொல்லுவோமானால், ಸೈತಾನನ ಶೋಧನೆಗೆ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲು ದೇವರು ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂದು ಹೇಳುವುದಾದರೆ, அப்ப ஏவாளுக்கு அங்க ஹெல்ப் பண்ணிருக்கலாம் இல்லையா? ಅವಳಿಗೆ ಅಲ್ಲಿ ಸಹಾಯ ಆಗಬಹುದಿತ್ತಲ್ಲ. யாகோவா என்ன செய்தாரு? விட்டு விட்டார். ಯಾಕೋವ ಅಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟನು. நீ என்ன செய்கிறாய்? ನೀನು ಏನು ಮಾಡುತ್ತೀ? உனக்கு எதில் விருப்பம் இருக்கிறது? ನಿನಗೆ ಯಾವುದರಲ್ಲಿ ಇಷ್ಟವಿದೆ? அதை காண்பதற்கு தேவன் உன்னை ஃப்ரீயாக விடுகிறார். ಅದನ್ನು ನೋಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಸ್ವತಂತ್ರವಾಗಿ ಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆனால் எந்த இடத்திலும் ஐயா நான் அமிழ்ந்து போகிறேன் என்னை காப்பாற்றும் என்று நீ கதறுவாயானால், ಇಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ಅಯ್ಯ ನಾನು ಹಾಳಾಗುತ್ತಿದ್ದೇನೆ ನನ್ನನ್ನು ಕಾಪಾಡು ಎಂದು ನೀನು ಕೂಗಿಕೊಂಡರೆ, அப்பொழுது உன்னை காப்பாற்ற உடனே அவர் வருவார். ಆಗ ನಿನ್ನನ್ನು ಕಾಪಾಡುವುದಕ್ಕೂ ಆತ ತಕ್ಷಣ ಬರುತ್ತಾನೆ. நீ கூப்பிடும் வரைக்கும் அவர் உனக்கு உதவி செய்ய மாட்டார். ನೀನು ಕೂಗುವ ತನಕ ಆತನು ನಿನಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವುದಿಲ್ಲ. பிரதர் ஒரு வசனம் வாசித்தார்ல 145ஆம் சங்கீதத்துல 18ஆம் வசனம், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் யாகுவா சமீபமாய் இருக்கிறார். ಆತನನ್ನು ಯಾರು ಉತ್ತಮವಾಗಿ ಕೂಗಿಕೊಳ್ಳುತ್ತಾರೋ ದೇವರು ಅವರಿಗೆ ಸಮೀಪವಾಗಿದ್ದಾನೆ. ரெண்டு தடவை சொல்றாரு. அத ஏன் 2 தடவை சொல்றாரு? ಏಕೆ ಆತನು 2 ಸಾರಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ? தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், ತಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಕರೆಯುವ ಯಾರಿಗೂ, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், ಉತ್ತಮವಾಗಿ ಆತನನ್ನು ಯಾರು ಕರೆಯುತ್ತಾರೋ அவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார். ಅವರಿಗೆ ಆತನು ಸಮೀಪವಾಗಿದ್ದಾನೆ. அப்ப 2 முறை அதை சொல்வதனுடைய அர்த்தம் என்ன? 2 ಸಲಿ ಅಲ್ಲಿ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಅರ್ಥವಾದರೂ ಏನು? நம்ம ஜெபிக்கிற ஜெபம் எல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிற ஜெபம். ನಾವು ಮಾಡುವ ಪ್ರಾರ್ಥನೆ ಎಲ್ಲವೂ ಆತನನ್ನು ನೋಡಿ ಕರೆಯುವಂತದ್ದಾಗಿದೆ. ஆனால் உள்ளத்திலிருந்து ஜெபிக்கிற ஜெபம் அவரை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற ஜெபம். ಅಂತರಂಗದಿಂದ ಮಾಡುವಂತ ಪ್ರಾರ್ಥನೆ ಆತನನ್ನು ಉತ್ತಮವಾಗಿ ಕರೆಯುವಂತ ಪ್ರಾರ್ಥನೆಯಾಗಿದೆ. ஹல்லேலூயா. அப்படி உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற ஜெபத்திற்கு கண்டிப்பாக அவர் பதில் அளிப்பார். ಉತ್ತಮವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವವರಿಗೆ ಆತನ ಖಂಡಿತವಾದ ಉತ್ತರವನ್ನು ಕೊಡುವನಾಗಿದ್ದಾನೆ. ஆக எல்லா ஜெபமும் அவரை உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற ஜெபமா இருக்காது. ಎಲ್ಲ ಪ್ರಾರ್ಥನೆಯು ಆತನನ್ನು ಉತ್ತಮವಾಗಿ ನೋಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ
ஆனால் நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபமும் உண்மையாய் ஜெபிக்கிற ஜெபமாய் இருந்தால் மிகவும் நல்லது. ನಾವು ಮಾಡುವ ಪ್ರತಿಯೊಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಉತ್ತಮವಾಗಿದ್ದರೆ ಅದು ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯದಾಗಿರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. சோ நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டுமாம், அவரை அறிகிற அறிவிலே நீங்கள் பெருக வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? முதல் ஸ்டெப் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நீங்க வழுக்கி வழுக்கி நடந்து போயிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், வழுக்கலான இடத்துல நடந்து போயிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுங்க, எத்தனை பேரு சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதேன்னு பாடுவீங்க? பாடுவீங்களா? முடியாதுல்ல. என்ன செய்வீங்க? ரொம்ப கவனமா என்ன செய்வீங்க? அப்ப அந்த நேரத்துல பாட்டு வராது. பாட்டு எப்ப வரும் தெரியுமா? நீங்க நிக்கிற இடம் சேஃபா இருந்தா தான் பாட்டு வரும். ನೀವು ಜಾರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹಾಡು ನಿಮ್ಮ ಬಾಯಿಂದ ಬರುವುದಿಲ್ಲ, ಆದರೆ ದೃಢವಾಗಿ ನಿಲ್ಲುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡರೆ ನಿಮ್ಮ ಬಾಯಿಂದ ಹಾಡು ಹೊರಡುತ್ತದೆ. கரெக்டா? இத நான் சொல்லல, சங்கீதக்காரன் சொல்றாரு. ಇದನ್ನು ನಾನು ಹೇಳಲಿಲ್ಲ, ಕೀರ್ತನೆಗಾರನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. சங்கீதக்காரன் சங்கீதம் 40 சொல்றாரு, ಕೀರ್ತನೆಗಾರನು 40 ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, நான் யாகோவாவை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் என்று அவர் என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதிய பாட்டை என் நாவிலே தந்தார். ஆமென். பாட்டு எங்க இருந்து வருது? எப்ப வருது? வாசிங்க. ನಾನು ಯಾಕೋನಿಗೋಸ್ಕರ ನಿರೀಕ್ಷಿಸಿದೆನು, ಆತನು ನನ್ನ ಮೋರೆಗೆ ಕಿವಿಗೊಟ್ಟು ಲಕ್ಷಿಸಿದನು, ನನ್ನನ್ನು ನಾಶನದ ಗುಂಡಿಯೊಳಗಿಂದ ಎತ್ತಿದನು, ಕೆಸರಿನೊಳಗಿಂದ ನನ್ನನ್ನು ತೆಗೆದು ಬಂಡೆಯ ಮೇಲೆ ನಿಲ್ಲಿಸಿ ನಾನು ದೃಢವಾಗಿ ಹೆಜ್ಜೆ ಇಡುವಂತೆ ಮಾಡಿದನು. ಆತನು ನನ್ನ ಬಾಯಲ್ಲಿ ನೂತನ ಕೀರ್ತನೆಯನ್ನು ಹುಟ್ಟಿಸಿದ್ದಾನೆ, ಅದು ನಮ್ಮ ದೇವರ ಸ್ತೋತ್ರವೇ. ஹல்லேலூயா. இப்பதான் பாட்டு வரும். உளையான சேற்றில் இருக்கும்போது பாட்டு வராது. ನಾಶನದ ಗುಂಡಿಯೊಳಗಿದ್ದಾಗ ನಮಗೆ ಹಾಡು ಬರುವುದಿಲ್ಲ. சதுக்கலான இடத்துல நீங்க நடந்துட்டு இருந்தீங்கன்னா பாட்டு வராது. ಜಾರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಡೀತಿದ್ದರೆ ನಿಮ್ಮ ಬಾಯಿಂದ ಹಾಡು ಬರುವುದಿಲ್ಲ. எப்ப நீங்க சேஃபா நம்ம இருக்கிறோம்னு உணர்றீங்களோ அப்ப பாட்டு வரும். ಯಾವಾಗ ನಾವು ಭದ್ರವಾಗಿ ನಿಂತಿದ್ದೇವೆ ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೀರೋ அது என்ன பாட்டு வரும்? ಅದು ಯಾವ ಹಾಡು ಬರುತ್ತದೆ? நமது தேவனை துதிக்கும் புதிய பாட்டுகள் வரும். ನಮ್ಮ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸುವಂತ ನೂತನ ಕೀರ್ತನೆ. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் நன்மையான காரியங்களை செய்வதற்கு முன்பாக ನೀವು ಒಳ್ಳೆಯ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ முதல்ல ஜாக்கிரதையா இருக்க படிக்க வேண்டும். ಮೊದಲನೇದಾಗಿ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ ಇರುವುದಕ್ಕೆ ನೀವು ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ஹல்லேலூயா. ஜாக்கிரதையா இருக்கிறோம், இப்பொழுது நம்ம சேஃபா இருக்கிறோம்னு தெரிந்தா அதுக்கு பிறகு செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. ನಾವು ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ ಇದ್ದೀವಿ ಎಂದು ನೆನಪಿಸಿಕೊಂಡರೆ ಅದಾದ ಮೇಲೆ ಮಾಡುವಂತ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮಲ್ಲಿವೆ. என்ன காரியங்கள் என்று பார்க்கலாம். ಯಾವ ಕಾರ್ಯಗಳು ಎಂಬುದಾಗಿ ನೋಡೋಣ. 5ஆம் வசனம், 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய், இதைத்தான் இவ்வளவு நேரம் பார்த்தோம், அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருந்தால்தான் விசுவாசம் கூட நமக்கு வரும். ನಾವು ತುಂಬಾ ಎಚ್ಚರಿಕೆಯಲ್ಲಿ ಇದ್ದರೆ ಮಾತ್ರ ನಮಗೆ ನಂಬಿಕೆಯೂ ಬರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. இப்ப நம்ம சறுக்கிக்கிட்டே இருந்தோம்னா என்ன செய்யாது? விசுவாசம் வராது. ನಾವು ಜಾರುತ್ತಿದ್ದರೆ ನಮ್ಮಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಬರುವುದಿಲ್ಲ. அநேகருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த சர்க்கிள் வரும். ಅನೇಕರಿಗೆ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ಈ ಜಾರುವಿಕೆ ಬರುತ್ತದೆ. நல்ல மெசேஜ் எல்லாம் கேட்கும் போது அவங்களுக்கு பக்தி அப்படியே பரவசப்பட்டு வரும். உங்களுக்கு ಒಳ್ಳೆ ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳಿದಾಗ ಅವರಿಗೆ ಭಕ್ತಿ ವೃದ್ಧಿ ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ. ஆனா வெளியே போய் உலகத்தோட கலந்து கொள்ளும் போது அந்த பக்தி அவர்கள் இருதயத்தை விட்டு போய்விடும். ಆದರೆ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವ ಜನರಲ್ಲಿ ಸಂಬಂಧ ಕಲಿಸಿಕೊಂಡಾಗ ಅವರಲ್ಲಿರುವಂತ ಭಕ್ತಿ ಕಡಿಮೆಯಾಗಿ ಹೋಗುತ್ತದೆ. இதுதான் சர்க்கிள் என்று சொல்லுவது. ಇದೇ ಜಾರುವುದು ಎಂದು ಹೇಳುವುದು. இதுதான் சேரும் சகதியும் நிறைந்த இடம் என்று சொல்லுவது. ಇದೇ ನಾಶನದ ಗುಂಡಿ ಎಂದು ಹೇಳುವುದು. திரும்ப அந்த பக்தி வரணுமானா திரும்ப கூட்டத்துல வந்து ஒரு நல்ல மெசேஜை கேட்கணும், அப்பதான் வரும் அது. ಮತ್ತೆ ಅವರಿಗೆ ಭಕ್ತಿ ಹೆಚ್ಚಾಗಬೇಕಾದ್ರೆ ಮತ್ತೆ ಅವರ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಕೇಳಬೇಕು. அப்போ
ஏன் இது வருதுன்னா உங்களுக்கு விசுவாசம் இல்லாததுனால் இது வருகிறது. ನಿಮಗೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದಿದ್ದರಿಂದ ಇದು ನಿಮಗೆ ಬರುತ್ತದೆ. முதல்ல ஜாக்கிரதையா இருக்கணும். ಮೊದಲನೇದು ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರಬೇಕು. அந்த ஜாக்கிரதையா இருந்தால் அதற்கு பிறகுதான் உங்களுக்கு விசுவாசம் வரும். ಆ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದರೆ ಮಾತ್ರನೇ ನಿಮಗೆ ನಂಬಿಕೆಯು ಬರುತ್ತದೆ. நிறைய பேருக்கு விசுவாசம் வரும், ಅನೇಕರಿಗೆ ನಂಬಿಕೆ ಬರುತ್ತದೆ. ஆனால் அந்த விசுவாசத்தை அறிக்கை பண்ணுவதற்கு போதுமான தைரியம் இருக்காது. ಆ ನಂಬಿಕೆಯನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಅವರಿಗೆ ಧೈರ್ಯ ಸಾಲದು. நான் சொல்றது கரெக்ட் தானே? கரெக்டா நான் சொல்றது? ನಾನು ಹೇಳುವುದು ಸರಿ ಅಲ್ಲವೇ? நமக்கு எல்லாருக்கும் என்ன இருக்குது? ನಮ್ಮೆಲ್ಲರೂ ಏನಿದೆ? விசுவாசம் இருக்கிறது. ನಂಬಿಕೆ ಇದೆ. ஆனா இந்த விசுவாசத்தை அறிக்கை பண்ணுவதற்கு எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கிறது? ಈ ನಂಬಿಕೆಯನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಧೈರ್ಯ ಉಂಟು? எல்லாருக்கும் தைரியம் இருக்கா? ಎಲ್ಲರಿಗೂ ಧೈರ್ಯ ಉಂಟು? இல்ல, இல்லையா? நமக்கு இருக்கிற இந்த விசுவாசத்தை அறிக்கை பண்ணுவதற்கு போதுமான தைரியம் நமக்கு இல்லை. ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವಂತ ನಂಬಿಕೆಯನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಬೇಕಾದಷ್ಟು ಧೈರ್ಯ ನಮ್ಮಲ್ಲಿಲ್ಲ. ஏன்னா அறிகிற அறிவிலே குறைந்திருக்கிறோம். ಏಕೆಂದರೆ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವ ಪರಿಜ್ಞಾನದಲ್ಲಿ ನಾವು ಕಡಿಮೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದೇವೆ. அதை பற்றி தான் பேதுரு பேசிக்கொண்டு வருகிறார். ಪೇತ್ರನು ಮಾತನಾಡುತ್ತಾ ಬರುತ್ತಿದ್ದಾನೆ. ஆக நீங்கள் ஜாக்கிரதையா இருந்தால் தான் உங்களுக்கு விசுவாசம் வரும். ಆದ್ದರಿಂದ ನೀವು ಎಚ್ಚರಿಕೆ ಇದ್ದರೆ ಮಾತ್ರ ನಿಮಗೆ ನಂಬಿಕೆ. அந்த விசுவாசம் வந்த பிறகு தைரியம் வர வேண்டும். ಆ ನಂಬಿಕೆ ಬಂದ ಮೇಲೆ ನಿಮಗೆ ಧೈರ್ಯ ಬರಬೇಕು. அந்த விசுவாசத்தை செயல்படுத்துவதற்கும் அறிக்கை செய்வதற்கும் ಆ ನಂಬಿಕೆಯನ್ನು ಕ್ರಿಯೆಗಳ ಮುಖಾಂತರ ತೋರ್ಪಡಿಸುವುದಕ್ಕೂ ನಂಬಿಕೆಯನ್ನು ಬರಬೇಕು. இந்த தைரியத்தோடு கூட ஞானமும் வர வேண்டுமா? ಈ ಧೈರ್ಯದೊಂದಿಗೆ ಪರಿಜ್ಞಾನವೂ ನಮಗೆ ಬರಬೇಕು. ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய ஞானத்தை பெருக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். ನಾವು ಪ್ರತಿಯೊಂದು ದಿನನೂ ನಮ್ಮ ಜ್ಞಾನವನ್ನು ಹೆಚ್ಚಿಸುತ್ತಾ ಬರ್ತಾ ಇರಬೇಕು. இந்த ஞானத்தோடு கூட நமக்கு என்ன வர வேண்டுமா? ಈ ಜ್ಞಾನದೊಂದಿಗೆ ನಮಗೆ ಏನು ಬರಬೇಕಂತೆ? இச்சை அடக்கம் வர வேண்டும். ನಮಗೆ ಸದ್ಗುಣ ಬರಬೇಕು. இச்சை அடக்கம் என்று சொன்னால் என்ன? சவுல் அப்போஸ்தலன் இதை குறித்து கொரிந்தியருக்கு பேசுறார். அவர் என்ன சொல்றாரு? எல்லாவற்றையும் அனுபவிக்க எங்களுக்கு அதிகாரம் உண்டு. செல்ஃப் கண்ட்ரோல். ஆமா, ஒன்று கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் பாருங்க. இச்சை அடக்கம்னா என்னன்னு பாருங்க. இந்த உலகத்தாருக்குள்ள இச்சை அடக்கம் வேற, ஆனா நமக்குள்ள இச்சை அடக்கம் ஒரு ஸ்டெப் மேல போகுது. அது என்னன்னு பாருங்க. ஒன்று கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. 23. ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸ್ವತಂತ್ರ ಉಂಟು, ಆದರೆ ಎಲ್ಲವೂ ವಿಹಿತವಾಗಿರುವುದಿಲ್ಲ. ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸ್ವತಂತ್ರ ಉಂಟು, ಆದರೆ ಎಲ್ಲವೂ ಭಕ್ತಿಯನ್ನು ಬೆಳೆಸುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஆமா, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியா இராது. எல்லாம் என்னவா இருக்காது? தகுதியா இருக்காது. அப்ப தகுதியா இருக்கா இல்லையா என்பதை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நகை போடுறதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டு. உண்டா? ಆಭರಣ ಧರಿಸುವುದಕ್ಕೆ ನನಗೆ ಅಧಿಕಾರ ಉಂಟು. அல்லேலூயா. என்னாச்சு? யாரு? நகை போடுவதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு, ಆಭರಣ ಧರಿಸುವುದಕ್ಕೆ ನನಗೆ ಅಧಿಕಾರ ಉಂಟು, ஆனால் தகுதியா இராது. ಆದರೆ ಅದಕ್ಕೆ ಅರ್ಹತೆ ಇರುವುದಿಲ್ಲ. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ಎಲ್ಲವನ್ನು ಅನುಭವಿಸುವುದಕ್ಕೆ ನನಗೆ ಸ್ವತಂತ್ರ ಉಂಟು, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. ಆದರೆ ಎಲ್ಲವೂ ಭಕ್ತಿಯನ್ನು ಬೆಳೆಸುವುದಿಲ್ಲ. நாமளும் என்ன செய்யலாம்? எல்லா விதமான பார்ட்டிகள், பர்த்டே கிருத்திடே எல்லாமே செய்யலாம். ನಾವು ಎಲ್ಲ ವಿಧವಾದ ಸಮಾರಂಭಗಳು ಮಾಡಬಹುದು. கிறிஸ்துமஸ் கொண்டாடின என்ன தப்பு பாஸ்டர்? ಕ್ರಿಸ್ಮಸ್ ಹಬ್ಬವನ್ನು ಮಾಡಿದರೆ ಏನು ತಪ್ಪು? என்ன தப்பு இருக்கா? பர்த்டே கொண்டாடினா என்ன தப்பு? ಹುಟ್ಟಿದ ಹಬ್ಬ ಮಾಡಿದರೆ ಏನು ತಪ್ಪು?
வருஷத்துல தேவன் என் பிள்ளைய இவ்வளவு அற்புதமா நடத்தினாருன்னு தானே நான் கொண்டாடுறேன். ದೇವರು ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಅದ್ಭುತವಾಗಿ ನಡೆಸಿದ್ದರಿಂದ ನಾನು ಹುಟ್ಟಿದವನು ಮಾಡುತ್ತೇನೆ. சோ அதை அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ಅದನ್ನು ಅನುಭವಿಸುವುದಕ್ಕೆ ನನಗೆ ಅಧಿಕಾರ ಉಂಟು. ஆனால் அது பக்தி விருத்தியை உண்டாக்காது. ಆದರೆ ಅದು ಭಕ್ತಿಯನ್ನು ಬೆಳೆಸುವುದಿಲ್ಲ. அப்ப நமக்கு சொல்லப்பட்ட இச்சை அடக்கம் உலகத்தாருக்கு சொல்லப்பட்ட இச்சை அடக்கத்தை விட மேலான ஒரு இச்சை அடக்கம். ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತ ಆಶೆಗಿಂತ ಲೋಕದವರಿಂದ ಕೊಟ್ಟಿರುವ ಆಶೆ ದೊಡ್ಡದಾಗಿದೆ. தகுதி இருந்தா கூட என்ன செய்யாத அனுபவிக்காதன்னு சொல்றார். ನಿನಗೆ ಅರ್ಹತೆ ಇದ್ದರೂ ಅದನ್ನು ಅನುಭವಿಸಬೇಡ ಎಂಬುದಾಗಿ. உனக்கு அனுபவிக்க அதிகாரம் இருந்தா கூட நீ என்ன செய்யாத அனுபவிக்காதன்னு சொல்ற. ನಿನಗೆ ಅನುಭವಿಸುವ ಅಧಿಕಾರ ಇದ್ದರೂ ನೀನು ಅದನ್ನು ಅನುಭವಿಸಬೇಡ. ஏனென்றால் அது உனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காது. ಏಕೆಂದರೆ ಅದು ನಿನ್ನ ಭಕ್ತಿಯನ್ನು ಎಂದಿಗೂ ಬೆಳೆಸುವುದಿಲ್ಲ. இது பரிசுத்த ஆவியினுடைய வார்த்தை. ಇದು ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ ವಾಕ್ಯ. ஒரு மனுஷனால எழுதப்பட்ட வார்த்தை அல்ல. ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಂದ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಂತ ವಾಕ್ಯ. அப்ப நாம இன்னும் பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்பதற்காக தேவன் என்ன செய்கிறார்? நம்ம இன்னும் சுத்திகரிக்கிறார். ನಾವು ಇನ್ನೂ ಪರಿಪೂರ್ಣವನ್ನು ಹೊಂದುವುದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಇನ್ನೂ ಶುದ್ಧೀಕರಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. விசுவாசிக்கிறீங்களா? இல்ல விசுவாசிக்கல. நாங்க கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்றோம் பாஸ்டர், அப்படிதானே? கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்றோம். ஆனால் இது தேவனுடைய வார்த்தை. ಆದರೆ ಇದು ದೇವರ ವಾಕ್ಯವಾಗಿದೆ. ஆமா. ஏன் இதை நான் அனுபவிச்சா என்ன தப்புன்னு கேட்டீங்கன்னா தப்பு இல்ல. ನಾನು ಇದು ಅನುಭವಿಸಿದರೆ ಏನು ತಪ್ಪು ಎಂದು ಕೇಳಿದರೆ ಇದು ತಪ್ಪಿಲ್ಲ. ஆனா உனக்கு அது தகுதி இல்லை என்று சொல்லு. ಆದರೆ ನಿನಗೆ ಅದಕ್ಕೆ ಅರ್ಹತೆ ಇಲ್ಲ ಎಂದು ಹೇಳುತ್ತದೆ. இதை நான் அனுபவிச்சா என்ன தப்பு? ಇದನ್ನು ಅನುಭವಿಸಿದರೆ ಏನು ತಪ್ಪು? மகனே மகளே, அது உன்னை தேவனிடத்திலிருந்து தூர தள்ளி கொண்டு போய்விடும். ಮಗನೇ ಮಗಳೇ, ಅದು ನಿನ್ನಿಂದ ದೇವರನ್ನು ದೂರ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತದೆ. உனக்குள் பக்தி விருத்தியை உண்டாக்காது. ನಿನ್ನಲ್ಲಿ ಭಕ್ತಿಯನ್ನು ಅದು ಬೆಳೆಸುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆக இந்த மாதிரி விஷயங்கள்ல எப்போ நாம் அதற்குள்ள வர முடியும் நினைக்கிறீங்க? ಇಂಥ ಕಾರ್ಯಗಳು ಇದ್ದಾಗ ಅವುಗಳಿಗೆ ನಾವು ಹೇಗೆ ಬರಬಹುದು? நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து வரும் பொழுது அவர் அப்படி ஒரு கண்டிஷனை கொண்டு அங்க வைக்கிறார். ನಾವು ಆತ್ಮಿಕ ಜೀವನದಲ್ಲಿ ಬೆಳೆದು ಬರುವಾಗ ದೇವರು ನಮಗೆ ಆ ರೀತಿಯಾದ ಒಂದು ಕಂಡೀಷನ್ ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு இல்ல, ಪ್ರಾರಂಭಿಸುವವರಿಗೆ ಅಲ್ಲ. ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு மாம்சத்தின் கிரியை என்று கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறார். ಪ್ರಾರಂಭಿಸುವವರಿಗೆ ಅದು ಗಲಾತ್ಯರ 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಆತನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. அது மாம்சத்தின் கிரியை. ಅದು ಮಾಂಸಿಕವಾದ ಇಚ್ಛೆ. அது ஆவிக்குரிய வாழ்க்கையில அடியெடுத்து வைக்கிறவர்களுக்கு. ಅದು ಆತ್ಮಿಕ ಜೀವನದಲ್ಲಿ ಹೆಜ್ಜೆ ಇಡುವವರಿಗೆ. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் வளர்ந்து வரும் பொழுது, ಆತ್ಮಿಕ ಜೀವನದಲ್ಲಿ ಬೆಳೆದುಕೊಂಡು ಬರುವಾಗ, மகனே நீ சாப்பிடலாம், ஆனாலும் நமக்கு வேண்டாம்ப்பா அது. ನೀನು ಊಟ ಮಾಡಬಹುದು, ಆದರೆ ಇದು ನಿನಗೆ ಬೇಡ. இல்லையா? யாகுஷுவாவே மீன் சாப்பிட்டாரு, நான் ஏன் சாப்பிடக்கூடாது? ಯಾಕೋಬನೇ ಮೀನು ತಿಂದ ಮೇಲೆ ನಾನು ಏಕೆ ತಿನ್ನಬಾರದು? சாப்பிடுப்பா. என்ன சொல்றாரு? சாப்பிடு, ஆனா அது நமக்கு தகுதி ஆகிடுறாரு. ತಿನ್ನು, ಆದರೆ இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அதுக்காக நீங்க யாரும் மீன் வாங்காத மாதிரி இருந்துடாதீங்க, வாங்கி சாப்பிடுங்க. எல்லாத்துலயும் பாஸ்டர் கை வைக்கிறாருன்னு அப்படி இல்ல. ஆனா வசனம் அப்படி சொல்லுது. நான் வசனம் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறேன். ನಿಮಗೆ ವಾಕ್ಯ ಗೊತ್ತಾಗಬೇಕು ಅಂತ ನಾನು ಉದಾಹರಣೆಯನ್ನು ಕೊಟ್ಟೆ. அப்போ சாப்பிடு, ஆனா சரியில்லைப்பா அப்படின்றார். இது நமக்கு வேண்டாம்ப்பா. ನೀನು ತಿನ್ನು, ಆದರೆ ಅದು ನಮಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ. எவ்வளவு நல்லவர் நம்முடைய ஆண்டவர் தெரியுமா? ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯವರು ಗೊತ್ತಾ ನಮ್ಮ ದೇವರಾದ ಯಾರು? நிச்சயமா எவ்வளவு நம்மளை நேசித்தால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் நமக்கு சொல்லுவார். ಎಷ್ಟು ಆತ ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿದರೆ ನಮಗೆ ಇಂಥ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಆತ ನಮಗೆ ಕೊಡುತ್ತಿದ್ದಾನೆ. எல்லார்கிட்டயும் அவர் அதை பேச மாட்டார். ಎಲ್ಲರ ಬಳಿಯೂ ಆ ರೀತಿ ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲ. நாம் அவர் அருகே நெருங்கி சேரும் போது ரகசியமாக நம்முடைய காதிலே சொல்லுகிறார். ನಾವು ಆತನ ಸಮೀಪವಾದಾಗಲೆಲ್ಲ ಆತನು ರಹಸ್ಯವಾಗಿ ನಮ್ಮ ಕಿವಿಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அவரிடத்தில் நெருங்கி வந்திருக்கிறீர்கள். ஆகவே அவருடைய அன்பின் மிகுதியினால வேண்டாம்ப்பா விட்டுருப்பா அப்படின்னு சொல்றார். ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಆತನ ಮೇಲೆ ಹೇಳುತ್ತಿರುವುದಾದರೆ ಆತನ ಪ್ರೀತಿ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಹೆಚ್ಚಾಗಿರುವುದರಿಂದ ಆತನು ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இவ்வளவாய் அவர் நம்மில் அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிறார். ಇದರ ಮಟ್ಟಿಗೆ ಆತನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ನೀಡಿದ್ದಾನೆ. நம்முடைய ஒவ்வொரு ஸ்டெப்லயும் அவர் நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಂದು ಹೆಜ್ಜೆಯನ್ನು ಆತನ ಗಮನಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. அந்த நேரத்துக்கு தகுந்ததான வார்த்தைகளை நமக்கு தருகிறார். ಆ ಸಮಯಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ಆತನ ವಾಕ್ಯ ನಮಗೆ ಅನುಗ್ರಹಿಸುತ್ತಾನೆ. அதை நாம் அப்படியே பிடித்து கொண்டால் ನಾವು ಅದನ್ನು ಹಾಗೆ ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೊಂಡರೆ அதற்கு மேலான ஒரு வார்த்தையை தருவார். ಅದಕ್ಕಿಂತ ಮೇಲಾದ ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಆತನು ಕೊಡುತ್ತಾನೆ.
கடைசியில வார்த்தையோடு நம்மை சேர்த்து விடுவார். ಕಡೆಯಲ್ಲಿ ಆತನ ವಾಕ್ಯದ ಮುಂದಿಗೆ ನಮ್ಮನ್ನು ಸೇರಿಸುತ್ತಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. ஆகவே அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டுமா? ನಾವು ತುಂಬಾ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕಂತೆ நாம் விசுவாசம் உள்ளவர்களாக வேண்டும். ನಾವು ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. விசுவாசம் உள்ளவர்களானால் போதாது, அந்த விசுவாசத்தை செயல்படுத்த போதுமான தைரியம் நமக்கு வேண்டும். ಆ ನಂಬಿಕೆ ಇದ್ದರೆ ಮಾತ್ರ ಸಾಲದು, ನಂಬಿಕೆಯನ್ನು ತೋರಿಸುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ಧೈರ್ಯವನ್ನು ಇರಬೇಕು. அந்த தைரியம் மட்டும் போதாது, நாளுக்கு நாள் நம் ஞானத்தில் பெருக வேண்டும். அவரை பற்றி அறிகிற ஞானத்தில் பெருக வேண்டும். ನಮಗೆ ಧೈರ್ಯ ಇದ್ದರೆ ಮಾತ್ರ ಸಾಲದು, ಆತನ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವ ಜ್ಞಾನದಲ್ಲಿ ನಾವು ಇನ್ನೂ ಹೆಚ್ಚುತ್ತಾ ಬರಬೇಕು. அந்த ஞானத்தோடு கூட நமக்கு இச்சை அடக்கம் வேண்டும். ಆ ಜ್ಞಾನದೊಂದಿಗೆ ನಮಗೆ ಆಸೆಗಳನ್ನು ಅಡಗಿಸಿಕೊಳ್ಳುವುದು. அதைத்தான் இவ்வளவு நேரம் நாம் பார்த்தோம். ಅದೇ ನಾವು ಇಷ್ಟೇ ತನಕ ನೋಡಿದ್ದೆವು. அந்த இச்சை அடக்கத்தோடு வேற என்ன வேண்டும்? ಆ ಆಸೆಯನ್ನು ಅಡಗಿಕೊಳ್ಳುವುದರಿಂದ ನಮಗೆ ಏನು ಬೇಕು? பொறுமை வேண்டும். ನಮಗೆ ತಾಳ್ಮೆಯೂ ಬೇಕು. பொறுமை வேற, தாழ்மை வேற. பேஷன்ஸ்க்கு கன்னடத்தில் என்ன? நிதானம். தாழ்மைங்கிறது தாழ்ந்து போறது, பொறுமைங்கிறது பொறுத்து போறது. இல்ல, நிதானம் கரெக்டா இருக்குது. அதான் பொறுமை. நிதானங்கிறது அந்த பொறுமைனா அதான். கொஞ்சம் பொறுமையா போப்பா சொல்றது அதான் பொறுமை. ஓகே, அந்த பொறுமையோட தேவ பக்தி, நான் சீக்கிரமா முடிக்கிறேன், டைம் ஆகுது. பொறுமையோட தேவ பக்தி, நிதானದೊಂದಿಗೆ ದೇವರ ಭಕ್ತಿಯು, தேவ பக்தியோட சகோதர ஸ்நேகம், ದೇವರ ಭಕ್ತಿಯೊಂದಿಗೆ ಸಹೋದರ ಸ್ನೇಹವನ್ನು. இப்ப இந்த ஸ்டெப்ல கடைசியில எங்க கொண்டு வைக்கிறார் பாருங்க. ಅದರ ಕಡೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ತಂದು ಇಡುತ್ತಿದ್ದಾನೆ ನೋಡಿ. சகோதர ஸ்நேகம். ಸಹೋದರ ಸ್ನೇಹ. இத பற்றி நம்ம வேற ஒரு நாள்ல பேசலாம். ಇದರ ಬಗ್ಗೆ ಬೇರೆ ಒಂದು ದಿನದಲ್ಲಿ ಮಾತನಾಡೋಣ. சரி, சகோதர ஸ்நேகம். அதற்கு பிறகு என்ன வருகிறது? அன்பு. ಸಹೋದರ ಸ್ನೇಹ ಆದಮೇಲೆ ಅದರೊಂದಿಗೆ ಪ್ರೀತಿ. இந்த விசுவாசத்தில் தொடங்கி சகோதர ஸ்நேகம் வர்றது வரைக்கும் இதெல்லாம் நம்முடைய காரியம். ನಂಬಿಕೆಯಿಂದ ಸಹೋದರ ಸ್ನೇಹ ತನಕ ಎಲ್ಲವೂ ನಮಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟದ್ದು, நாம் செய்ய வேண்டிய காரியம். ನಾವು ಮಾಡತಕ್ಕ ಕಾರ್ಯಗಳು. எப்ப நீங்க சகோதர ஸ்நேகத்திற்குள் வந்து விட்டீர்களோ, ಯಾವಾಗ ನೀವು ಸಹೋದರ ಸ್ನೇಹದೊಳಗೆ ಬಂದಿದ್ದೀರೋ, இதெல்லாம் நம்முடைய சரீரத்தில் நடக்கக்கூடிய காரியம். ಇವುಗಳೆಲ್ಲವೂ ನಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಕಾರ್ಯ. சரீரம் என்று சொல்லும் பொழுது சபை, ಶರೀರ ಎಂದು ಹೇಳುವಾಗ ಅದು சபையாகிய சரீரத்தில் நடக்கக்கூடிய காரியம். ಸಭೆಯಾಗಿರುವ ಶರೀರದಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಕಾರ್ಯ. இந்த சபைக்கு தலை யார்? ಇದು ಸಭೆಗೆ ತಲೆಯಾಗಿರುವರು ಯಾರು? யாகுஷுவ மசிஹா. ಯಾಕುಷುವ ಮೆಸ್ಸೇನೆ. அந்த யாகுஷுவ மசிஹா தான் அன்பு. ಯಾಕುಷುವ ಮೆಸ್ಸೇನೆ ಆ ಪ್ರೀತಿಯಾಗಿರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. அப்ப நாம் இந்த சகோதர ஸ்நேகம் வரைக்கும் நாம் வந்து விட்டால், ನಾವು ಸಹೋದರ ಸ್ನೇಹ ಇರುವ ತನಕ ನಾವು ಬಂದರೆ, அன்பாகிய அந்த சபையின் தலை நம்மோடு கூட சேர்ந்து விடுவார். ಪ್ರೀತಿಯಾಗಿರುವ ಸಭೆಯ ತಲೆ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அப்போ இந்த சபையை பார்க்கிறவர்கள் யாகுஷுவாக பார்ப்பார்கள். ಈ ಸಭೆಯನ್ನು ನೋಡುವವರು ಆಗ ಯಾಕುಷವನ್ನು ನೋಡುವವರಾಗಿರುತ್ತಾರೆ. அது வரைக்கும் என்ன இல்ல, தலை இல்லங்க. ಅಲ್ಲಿಯ ತನಕ ಅಲ್ಲಿ ತಲೆ ಇಲ್ಲ. இந்த அன்புங்கிற தலை நீங்க இவ்வளவு முடித்த பிறகுதான் அது வந்து உங்களோடு சேருகிறது. ನೀವು ಇಷ್ಟು ಮುಗಿದ ಮೇಲೇನೆ ಆ ಪ್ರೀತಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬಂದು ಸೇರುತ್ತದೆ. அதான் பரிபூரணத்திற்கு மேல் பரிபூரணம், அப்படியே பரிபூரணம் அடைந்து வரும் பொழுது அந்த தலை, பரிபூரணத்தினுடைய தலை நம்மோடு கூட வந்து சேர்ந்து விடுகிறது. ಪರಿಪೂರ್ಣ ಹೊಂದಿದ ಮೇಲೆ ಆ ಪ್ರೀತಿ ಎಂಬುವ ತಲೆ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಬಂದು ಸೇರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. அந்த தலை நம்மோடு கூட சேர்ந்த பிறகு என்ன நடக்கிறது என்று பாருங்கள். ಆ ತಲೆ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಸೇರಿದ ಮೇಲೆ ಏನು ನಡೆಯುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿರಿ. 8ாம் வசனம். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், இது உண்டானா மட்டும் போதாது, ಇವು ನಿಮ್ಮಲ್ಲಿದ್ದು ಹೆಚ್ಚುತ್ತಾ ಬಂದರೆ, இவ்வளவு நேரம் நாம் பார்த்த விஷயங்கள் உண்டானால் மட்டும் போதாது, இது பெருக வேண்டும். ಇಷ್ಟು ವಿಷಯ ಇಲ್ಲಿಯ ತನಕ ನೋಡಿದಂತ ವಿಷಯ, நாளுக்கு நாள் நாம் இந்த விஷயத்திலே முன்னேற வேண்டும். ದಿನ ದಿನ ನಾವು ಇದರಲ್ಲಿ ನಾವು ಹೆಚ್ಚುತ್ತಾ ಬರಬೇಕು. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், ಇವಲ್ಲಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇದ್ದುಕೊಂಡು ಹೆಚ್ಚುತ್ತಾ ಬಂದರೆ, நம்முடைய யாகுஷுவா மசிகாவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. ನಮ್ಮ ಯಾಕುಷ ಮೆಸ್ಸನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವ ಪರಿಜ್ಞಾನದಲ್ಲಿ ನಾವು ಅಸತ್ಯಗಾರರು ನಿಷ್ಫಲರು ಆಗಿ ಇರುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இவ்வளவும் நம்மிடத்தில் வந்தால்தான் ಇಷ್ಟು ನಮ್ಮಲ್ಲಿ
நாம் யாகுஷுவ மசிகாவை சரியாக அறிந்திருக்கிறோம் என்று சொல்ல முடியும். ಇಷ್ಟು ನಮ್ಮಲ್ಲಿ ಬಂದರೆ ನಾವು ಯಾವಶು ಮೆಸ್ಸಿಯ ಸರಿಯಾಗಿ ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೇವೆ. அதோடு கூட நாம் கனி கொடுக்கிறவர்களாய் மாறிவிடுவோம். ಅದರೊಂದಿಗೆ ನಾವು ಫಲವನ್ನು ಕೊಡುವವರಾಗಿ ಬದಲಾವಣೆ ಹೊಂದುತ್ತೇವೆ. அந்த கனி என்னவாக இருக்கும்? ಆ ಫಲ ಏನಾಗಿರುತ್ತದೆ? அநேக ஆத்துமாக்களை அவரிடத்தில் கொண்டு சேர்க்கிற காரியமாயிருக்கும். ಅನೇಕ ಆತ್ಮಗಳನ್ನು ಆತನ ಬಳಿಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಬರುವ ಫಲವಾಗಿರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்படியாக அவர் நம்மை மாற்றுவார். ಆ ರೀತಿಯಾಗಿ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಬದಲಾಯಿಸುತ್ತಾನೆ. சோ இது நம்மில் உண்டாயிருந்து நாளுக்கு நாள் பெருக வேண்டும். ಇದು ನಮ್ಮಲ್ಲಿ ಹೆಚ್ಚುತ್ತಾ ಪ್ರತಿದಿನ ಹೆಚ್ಚುತ್ತಾ ಬರಬೇಕು. அப்பொழுதுதான் அவரை அறிகிற அறிவிலே நாம் பரிபூரணம் அடைவோம். ಹಾಗಿದ್ದರೆ ಮಾತ್ರ ಆತನ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವ ಪರಿಜ್ಞಾನದಲ್ಲಿ ನಾವು ಪ್ರವೀಣರಾಗಿರುತ್ತೇವೆ. எப்போ அவரை அறிகிற அறிவிலே பரிபூரணம் அடைகிறோமோ ಯಾವಾಗ ಆತನ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವ ತಿಳುವಳಿಕೆ ನಾವು ಪರಿಪೂರ್ಣ ಹೊಂದುತ್ತೇವೋ அப்பொழுது நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது. ಆಗ ನಮಗೆ ನಿತ್ಯ ಜೀವ ಸಿಗುತ್ತದೆ. இதைத்தான் யோவான் 17:3 அவர் சொன்னார். ಇದೇ ಯೋಹಾನ 17:3 ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய யாகுஷுவ மசிகாவையும் அறிவதே நித்திய ஜீவன். ಒಂದೇ ದೇವರಾಗಿರುವ ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ಕಳಿಸಿಕೊಟ್ಟಂತ ಯಾವಶ ಮೆಸ್ಸಿನ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದೇ ನಿತ್ಯ ಜೀವ. ஆக அறிவது என்று சொன்னால் இந்த வழியில் அறிவது. ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದು ಎಂದರೆ ಈ ಮಾರ್ಗವಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದು. இந்த வழியிலே நாம் அறிந்தால் நாம் கனியற்றவர்களாய் இருக்க மாட்டோம். ಈ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಾವು ತಿಳಿದುಕೊಂಡರೆ ನಾವು ಫಲ ಇಲ್ಲದವರಾಗಿ ಇರುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்மை கனியற்றவர்களாக கனி உள்ளவர்களாக மாற்றுவதற்காகத்தான் அவர் இந்த உலகத்தில் வந்தார். ನಾವು ಫಲ ಕೊಡುವವರಾಗಿ ಬದಲಾವಣೆ ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರ ಆತನು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆக நாம் பார்த்த விஷயங்களை மனதிலே போட்டு அப்படியே சிந்தித்து பாருங்க. ನಾವು ಇಷ್ಟೊತ್ತು ಮಾಡಿದಂತ ಮಾತುಗಳನ್ನು ಯೋಚಿಸಿ ನೋಡಿರಿ. செய்தியை மீண்டும் ஒரு முறை 2 முறை நீங்கள் கேளுங்கள். ಈ ಸಂದೇಶವನ್ನು 1-2 ಸಲ ಮತ್ತೆ ಕೇಳಿರಿ. ஏன்னா தேவன் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಎಷ್ಟು ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂದು ನೀವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬಹುದು. ஆகையினால தான் அவர் இந்த வார்த்தைகளை எல்லாம் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். ಆದ್ದರಿಂದ ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಆತನು ನಿಮಗೆ ಅನುಗ್ರಹಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. ஆமா, அருமையான தேவ பிள்ளையே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அந்த வளர்ச்சியிலே கடைசி ஸ்டெப் சகோதர ஸ்நேகம். ಆ ಬೆಳವಣಿಗೆಯಲ್ಲಿ ಕಡೆಯ ಹೆಜ್ಜೆ ಸಹೋದರ ಸ್ನೇಹ. அந்த சகோதர ஸ்நேகம் அளவுக்கு நாம் வந்துவிட்டால், ಸಹೋದರ ಸೇವಾ ಅಲ್ಲಿ ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ನಾವು ಬಂದರೆ, தலையாகிய மூளைக்கல் நம்மோடு வந்து சேர்ந்து விடுவார். ತಲೆಯಾಗಿರುವ ಮೂಲೆಕಲ್ಲು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಬಂದು ಸೇರುತ್ತದೆ. அப்போ நாம் ஒரு முழு உருவமாக அப்போ காணப்படுவோம். ನಾವು ಪೂರ್ಣವಾದ ಶರೀರವಾಗಿ ನಾವು ತೋರ್ಪಡಿಸುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்மை காண்கிற ஜனங்கள் யாகுஷுவ மசிகாவை காண்பார்கள். ನಮ್ಮನ್ನು ನೋಡುವಂತ ಜನರು ಯಾವಶು ಮೆಸ್ಸಿನನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. இந்த உலகத்துக்கு அவரை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். ಈ ಲೋಕಕ್ಕೆ ಆತನನ್ನು ಪ್ರಕಟಿಸುವವರಾಗಿ ನಾವು ಇರೋಣ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நிச்சயமாக யாகுவா இந்த வழியிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். ಈ ಮಾರ್ಗವಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, தேவரீர் இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசினீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஐயா, தேவரீர் உம்முடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுடைய மனதிலே ஆழமாய் பாய்ந்து அவர்களை கனி தருகிறவர்களாய் மாற்றட்டும் ராஜாவே. உம்மை அறிகிற அறிவிலே அவர்கள் கனி பெருத்தவர்களாய் காணப்பட நீர் கிருபை செய். நன்றி ராஜாவே. வந்திருக்கிற பிள்ளைகளை பேர் பேராய் தனித்தனியாய் நீர் ஆசீர்வதியும். வர முடியாமல் போன பிள்ளைகளை கூட நாங்கள் நினைக்கிறோம். எல்லா சூழ்நிலைகளையும் நீர் அறிவீரப்பா. அந்த பிள்ளைகளை இந்த நாளுக்குரிய பலனால் நீர் ஆசீர்வதித்தரலாம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். நம் அநேக ஆத்துமாக்கள் உம் அண்டையிலே நெருங்கி சேரும்படியாய் நீர் கிருபை செய்யும். ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாய் நாங்கள் மாறும்படி எங்களுக்கு கிருபை செய்யும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. எங்கள் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய யாகுஷுவ மசிகா நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. யாகுவா உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாகுவா ஷலோம். ஆமென். ஹல்லேலூயா.